விஜயராகவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். லியோ படத்தோட வெற்றி விழால பேசுறதுக்கு அறிவு வந்த விஜய்க்கு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்ல பேசுறதுக்கு ஏன் அறிவு வரல? அடுத்தவங்களுடைய பட்டத்தையும் அடுத்த சொத்துல கைய வச்சா அப்புறம் செய்வாங்க. சார் இங்க பாருங்க, நாங்கள் எங்க தலைவனுக்கு நாங்க கொடுத்த சொத்து அந்த பேர் தான் சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம். அதுல எவன் கைய வச்சாலும் அடி விழும். அடுத்தவன் சொத்துல வந்து கை வைக்கிறது நீங்க யாருங்க? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி வரதுக்கு சரக்குமார் யாரு? சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி வரதுக்கு சூப்பர் ஸ்டார் யூனிவர்சல் வேர்ட். என்ன யூனிவர்சல் வேர்ட்? தமிழ்நாட்டுல இருக்கு 1976க்கு முன்பு 1976க்கு முன்பு இங்க பாருங்க, இந்த மீடியால பேசுற மாதிரி இல்ல பாகவதர் சூப்பர் ஸ்டார், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார்னா அவங்க உயிரோட இருக்கும். நீங்க அவங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. சூப்பர் ஸ்டார்ன்ற வார்த்தையை ரஜினிகாந்த் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேர்டுன்றது அதிகம் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி ஏமா பயன்படுத்தினா? யாருமே பயன்படுத்தல. என்ன விளையாடுறீங்களா நீங்க? எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், சிவாஜி சூப்பர் ஸ்டார். சிவாஜி நடிகர் திலகன் சொல்லி தான் கூப்பிட்டான். எம்ஜிஆர் வந்து புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் தான் சொல்லி கூப்பிட்டான். எவன் சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்டான்? பாகவதரை எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க? பாகவதரை எப்படி சார் கூப்பிட்டீங்க? என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்க? இங்க ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சூப்பர் ஸ்டார் பேச்சே வந்துச்சு. ஏங்க ரஜினிகாந்த் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தளபதி பட்டமே நாங்க போட்ட பிச்சை. நீங்க வச்சிருக்கிற தளபதி பட்டமே இங்க ரஜினிகாந்த் அவர்கள் தளபதி படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விஜய் அவர்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது நான் கேட்கிற கேள்வி, NDTVல டைம்ஸ் நவுல பேட்டியில போய் கொடுத்திருக்கிறாப்ல. எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்கள் ரஜினியை எதிர்த்து கிண்டல் அடிச்சு ஒரு ரவுண்ட் வரும்போது புத்தி வந்திருக்கணும். அந்த புத்தி ஏன் முன்னாடியே வரும்? விஜய் அவர்கள் நான் என்ன கேக்குறேன், வளர்ந்து வர்றாருல, வளர்ந்து வர்றவர யார் வளர்ந்து வந்தீங்க? வளரவே இல்ல சார். வளரவே இல்ல. தமிழ்நாட்டு தன்னை உங்களுக்கு மார்க்கெட் கிடையாது. தமிழ்நாட்டு தன்னை மார்க்கெட் கிடையாது. என்ன வளர்ந்துட்டீங்க? விஜய்க்கு என்ன மார்க்கெட் இருக்கு? உங்க அப்பா வந்து சந்தோஷப்படணும், நம்ம பையன் அந்த இடத்த. யார் அப்பா? முதல்ல SSC சந்தோஷப்படுத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க வந்து என்னோட அப்பா என்னோட அப்பா சொல்றதுக்கு வரலாம். என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. the cat is out of the bag. எல்லாம் கரெக்ட்டா கடைசில வந்தாங்க. என்ன உங்களுக்கு வாய்ஸ் நீங்க? யார் சரி இல்ல நான் கேக்குறேன். புரியல எனக்கு. என்ன ரஜினி வயசுல பிறந்தாரு? ஏங்க 72 வயசுல நான் உதாரணம் சொல்றேன். நீங்க SSCயோட சட்டை எடுத்து போடுன்னு சொல்லுங்க. ஆனா அடுத்தவங்களோட சட்டையெல்லாம் எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிதான் விழும். ஏன்னா அது அடுத்தவங்க சட்டை. நல்லா புரிஞ்சுங்க. என் தலைவரோட சட்டையை எடுத்து போட்டு நீங்க போடணும் எப்படி ஆசைப்படலாம்? அது அவருடைய வாரிசுகள் ஆசைப்படணும். நீங்க யாரு சார்? அப்பா மாதிரி இருக்கு நினைச்சா நான் அப்பாவோட சட்டை எடுத்து போட்டு தப்பு இல்லைன்னு சொல்றது நீங்க யாரு? SSCயோட சட்டை எடுத்து போட்டுங்க, இயக்குனர் ஆகுங்க, படம் இயக்குங்க. அடுத்தவங்களோட பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்க. இது கேள்வி கேட்டா குத்தமா? யார் பட்டங்க? சூப்பர் ஸ்டார் பட்டம் ரஜினிகாந்த் அவரோட பட்டம். இங்க எவனுக்கு உரிமை கிடையாது? யூனிவர்சல் தமிழ் சினிமால யாருங்க சூப்பர் ஸ்டார்? யாரே நீங்க சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிடல. தமிழ்நாட்டுல இந்தியால ஷாருக்கான் முதல்ல பெரிய பெரிய நடிகர்கள், அமிதாப் பச்சன், நல்லா கேட்டுங்க, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து ஆரம்பிச்சு எம்ஜிஆர் முதற்கொண்டும் அமிதாப் பச்சன் முதற்கொண்டும் இங்க சூப்பர் ஸ்டார்னா இங்க ரஜினிகாந்த் மட்டும் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆதாரம் வேணுமா? பக்கத்து ஸ்டேட் போங்க. பக்கத்து ஸ்டேட்ல எவன் சொல்லணும்? உங்களுக்கு எவன் சொல்லணும்? பக்கத்து ஸ்டேட்ல யார் சொல்லணும்? சிரஞ்சீவி சொல்லணுமா இல்ல கிருஷ்ணா சொல்லணுமா? யார் சொல்லணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் எல்லா இடத்துலயும் இருக்குங்க. சூப்பர் ஸ்டார்னா இங்க பாருங்க, இங்க தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார், இவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார், இவர் கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு நீங்க என்னதான் இங்க பாருங்க ஒரு சார் சொல்ற புரிஞ்சுங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் விட்டு கொடுக்குறேன். தெலுங்கு கன்னடா ஒரு நிமிஷம் பாலாஜி, நீங்க மாநிலம் வாரியாக பிரிச்சு பார்த்தாலும் எல்லா மாநிலத்திலையும் ரஜினிகாந்த் தன்னுடைய கொடியை நட்டு வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அங்க போய் அந்த கொடியை ஒண்ணும் புடுங்க முடியாது. அது முதல்ல புரிஞ்சுங்க. மத்தவங்களும் பேசுறாங்க, அதனாலதான் இரிட்டேட் ஆகுது. அதனாலதான் ஒரு நிமிஷம் கேளுங்க. நீங்க பேசுறது மட்டும் நான் கேட்டு இருக்க முடியாதுல்ல. அப்ப நாங்க பேசுற போது கேளுங்க. அப்ப நாங்க பேசுற கேளுங்க. ராணாசிஸ் பேசும்போது நீங்க கேட்டீங்க, பாலாஜி பேசும்போது கேட்கல.
சரண்யா மேடம் பேசும்போது பதிலுக்கு பேசுறீங்க. அப்ப நீங்க பேசும்போது நான் பதில் பேசாம இருக்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? பதில் பேசதானே ஆகணும். நீங்க யாருமே பேச பேச மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் இறங்கினேன். கேட்டு பதில் பேசணும். நீ பாட்டு நடந்து பேச கூடாது. கேட்டு பதில் பேசணும். நான் திருப்பி அதான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார் இஸ் யாரு நாட் ரூல்ஸ் ஃபாலோ இல்ல இங்க யாரு ரூல்ஸ் பத்தி பேசுறது? நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு பட்டம். அது வந்து யார் திரும்ப சூப்பர் ஸ்டார் ஒரு பட்டம். இருங்க விஜயராகவன், நான் கேக்குறேன், கலைஞருங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான், அம்மாங்கிறது ஒரு ஜெனரல் வேர்டு தான். ஆனா அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. அம்மாங்கிறது ஜெனரல் வேர்டு தான், கலைஞருங்கிறது இதுதான் உட்காந்து கூவிட்டு இருக்காதீங்க. நீங்க ஏதாவது ஒரு படத்துல ஒருவேளை டைட்டில மாத்தி விஜய்க்கு சூப்பர் ஸ்டார்னு போட்டுதான் இப்ப நீங்க இவ்வளவு பேர் மெர்சல் படத்துல காசி தியேட்டர்ல முத நாள் மட்டும் போட்டுட்டு அடுத்த நாள் அடி வாங்கினது ஆபரேட்டர் முத அடி வாங்கினா எந்த கதை விஷயம் தெரியாதா உங்களுக்கு எல்லாம்? அவங்க அம்மா காசி தியேட்டர் ஆபரேட்டர் அடி வாங்கினா எந்த கதை? கபாலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சார் இருங்க நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வரேன். நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் சார் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வருது. நான் சொல்ல விடுங்க. அதெல்லாம் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வருது. நீங்க சொல்ல விடலனா கூட நான் சொல்லுவேன். நல்லா கேட்டுங்க. மெர்சல் படம் நேரத்துல கபாலி படத்தோட ரிலீஸ் ஆகிற நேரத்துல மெர்சல் அங்க சூப்பர் ஸ்டார் போட்டு ஆபரேட்டர் அடி வாங்கினானே, காசு தியேட்டர்ல அடி வாங்கினானே, மன்னிப்பு கேட்டானே, அது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அடி வாங்கினான்ல விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கிற அடி வாங்கினான்ல இல்லன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுன்னு சொல்லிட்டு போங்க சார். ஹலோ தெரியாதுன்னா இப்ப நான் தானே சொன்னேன், தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நேரமா. நான் வந்து இங்க உங்களுக்கு என்ன தெரியும்? தெரியாது சொல்ற மாதிரி அந்த ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டேல நடக்கிற ஒரு ரசிகர் போட்டதுக்கு அதுக்கெல்லாம் இப்பதான் ஒண்ணு கெட்டு போய் நீங்க தான் பெரிய ஆளுங்க எங்க போடுங்க பாப்போம். சூப்பர் ஸ்டார் சொல்லி படத்தை டைட்டில் போட சொல்லுங்க. கோட் படத்துல ஆளு என்ன ஆளு மட்டும் பாருங்க. டிவில மட்டும் இருக்கீங்களா விஜய் பத்தி தெரியாம? எதுவுமே தெரியாது விஜய் பத்தி. நான் என்ன கேக்குறேன்னா விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவங்க 1000 பேர் 1000 கட் அவுட்ல சூப்பர் ஸ்டார்னு எழுதி கூட வைக்கலாம். அதெல்லாம் அதான் பேனர் கிழிஞ்சிடுல சார். அவங்க அம்மாவே போட்டாங்களா சார்? அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏங்க பையன் அதான் சொன்னீங்க சூப்பர் ஸ்டார். நீங்க திருப்பி ஒரு அது வந்து ஒரே ஒரு டைட்டில் நீங்க புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. அது வந்து யூனிவர்சல் டைட்டில். நாங்களே தொங்கிட்டு இருக்கறோம். சூப்பர் ஸ்டார்னா ரஜினி மட்டும் தான். வேற யாரும் சூப்பர் ஸ்டார். எல்லாரும் சூப்பர் ஸ்டார். யாரை கேட்டாலும் நீ எந்த ஹீரோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த ஹீரோவை ரஜினி தான் சொல்லுவாங்க. சிவகார்த்திகேயன் வாழ்க. சரி தளபதி சிவகார்த்திகேயன் வாழ்க நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? எரியுமா எரியாதா? இல்ல கபிலன் இவங்க சொல்ற ஸ்டார் எல்லாமே நீங்க சொல்லுங்க தெரியுமா? தளபதி இதெல்லாம் சொல்ல இல்ல என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க பாருங்க. முட்டு கொடுக்குறாங்க. இருங்க கபிலன் மத்த ஹீரோக்கு முட்டு கொடுக்குறீங்க. நீங்க எந்த ஹீரோ சொல்றீங்களோ அந்த ஹீரோட்ட கேட்டாலே ரஜினி தளபதி ஸ்டாலின் சொல்லிடுறேன். ஐயோ என்னெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. ஸ்டாலின் கொண்டு வரீங்க இதுல. இப்போ தேவல ஸ்டாலின் கொண்டு வரீங்க. தளபதி ஸ்டாலின் தானே சொல்லுவாங்க எல்லாரும். அதை விட்டு போங்க. விஜயராகவன் நீங்க எந்த ஸ்டார் சப்போர்ட் பண்றீங்களோ தெலுங்கு கன்னடம் ஹிந்தி யார்கிட்ட வேணா போய் கேளுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட சொல்லுவாங்க. நீ தேவல அவங்கள சூப்பர் ஸ்டார் ரஜினி எத்தனை அடியா சொல்றது? அத ஸ்டேஜ்ல சொல்றாரு. விஜய் ஒரே ஒரு நிமிஷம் விஜயராகவன் ஸ்டேஜ்ல வந்து போனா போகுதுன்னு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர்னா ஒண்ணு, நடிகர் திலகம்னா ஒண்ணுன்ட்டு நேரா போட்டு இங்க பிரச்சனை வந்து ரஜினிக்கும் ஒரு தமிழ் ஒரு பாடல் இருக்கு. நீ எக்கடி கட்டா எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு தான் ஒரு விளக்கம் சொல்ல தெரியும். இருங்க நான் என்ன கேக்குறேன். அப்படியே தேங்காய் போட்டு உடைச்ச மாதிரி உடைச்சாரு தலைவர். அதுதான் மெச்சூரா பண்றது. புரிஞ்சுக்கோங்க. சாரி அத ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம் பதில ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரிதான் இருக்கு. இப்ப நீங்க ஆகாத மருமக எது தொட்டாலும் குத்தம் அப்படின்னா அப்ப என்ன விஜய் மருமகள் சொல்ல வரீங்களா? ஒரு நிமிஷம் விஜயராகவன் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் ஒன்னே சொல்லிடுறேன். நீங்க இங்க பதில் சொல்ல மட்டும் தான் வந்திருக்கீங்க, முட்டு கொடுக்க வந்திருக்கீங்க. சரிங்களா? மத்தவன் என்ன சொல்றான் கொஞ்சம் எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒரு இடத்துல உட்காருங்கம்மா. உட்காருங்க ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிங்க. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். உங்ககிட்ட அது கிடைக்க போறது இல்லைங்க. ஒரு நிமிஷம் சார். விஜய் கிட்ட எதிர்பார்க்க முடியாது சார். அதே மாதிரிதான் சார் நான் சொல்றேன் சார். குறை கூட கூத்தாடுன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஆடக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இப்போ. சரியா? அதான் நான் சொல்றேன். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்பதான் கேட்க வரேன். நான் இன்னும் பேசவே இல்லை. இருங்க
இருங்க. நீங்க தான் இப்ப அரசியலுக்கு வரீங்க. புரியுதா? நீங்க இப்ப பாக்ஸ் ஆபீஸ் சண்டை போடல, இங்க வரல. அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஞாபகப்படுத்துறேன். ஓட்டெல்லாம் போட முடியாது. ஓட்டு போட முடியாது சார். கேள்வி கேட்டதுக்கு அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க மடியிலே கை வச்சீங்க. இன்னைக்கு கூட அண்ணனுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் ஓட்டு போட முடியாது சார். சரி சார் எல்லாரையும் மியூட் போடுங்க கபிலன். இல்ல ஆட்டத்தை கலைங்க. முதல்ல இருந்து அடிங்க. முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எல்லாத்தையும் ரப்பர் வச்சு அடிங்க. முதல்ல அடிங்க சார். மாத்தி கொண்டு போயிட்டே இருக்கீங்க டாபிக். விஜயராகவன் நீங்க பாக்ஸ் போட மாட்டீங்களா? அதாவது ஒரே நிமிஷம், கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாது, கேள்விக்கு பதில். ஒரு நிமிஷம் இருங்கடா. நான் அப்படியே டாபிக் மாத்தி போவாதீங்க. அவர்கிட்ட டாபிக் வாங்க. நீங்க பாக்ஸ் போட மாட்டீங்களா? இன்னைக்கு 200 கோடி ஃபைல் விட்டீங்க அண்ணனுக்கு 200 கோடி சம்பளம் அப்படின்ட்டு. இல்ல ஆனானப்பட்ட ஷாருக் கானே வந்து ராவர்ல கூப்பிடுறான். சொன்னாரு கேள்விக்கு கேள்வி கொடுக்க கூடாதுன்னு. அப்படி பார்த்தா அங்க இல்ல நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க சார். நீங்க தலைகீழ தண்ணி குடிச்சாலும் கேள்விக்கு கேள்வி அப்படின்னா நீங்க என்னன்னா கேள்வி வைக்கிறதே ஒருத்தர் மட்டம் பண்ணணும், ஒருத்தர் டார்கெட் பண்ணி தான் கேள்வி என்னடா கூத்து? ஒரு கேள்வி கேட்டாலே வந்து மட்டம் பண்றோம், டீக்ரேட் பண்றோம்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இது என்னங்க? நீங்க நம்ம அரசியலுக்கு வர போறீங்க? எனக்கு புரியல. விஜய் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க. காக்கா கழுகு விஷயத்துக்கே நீங்க இன்னும் அதையே விட்டு வரல வெளியே. அதுலயே தொங்கிட்டு இருக்கீங்க இன்னும். அவர் அப்படி பேசிட்டாரு, எங்களுக்கு அது ஹர்ட் ஆயிருச்சு, நாங்க ட்ரிகர் ஆகி சுத்தணும். நான் என்ன கேக்குறேன், விஜய் நடிக்க வந்ததுல இருந்து உங்களுக்கு தெரியும்ல, விஜய் நடிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே நிமிஷம் லியோ சக்சஸ் மீட்டா இல்ல காக்கா கழுகு ட்ரிகர் மீட்டா? நீங்களே சொல்லுங்க, மனசுக்கு சொல்லுங்க. இப்ப நான் இது எதுவுமே நான் கேட்கலங்க. நீங்க எல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு மாட்டீங்களா? அதான பிரச்சனை. நீங்க அதுக்கு கேள்வி வைக்கிறீங்க, முட்டு கொடுக்குறீங்க. உங்க சைடுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்க சைடுல கேக்குறேன். ஒரே ஒரு போட மாட்டோம், உங்க யூடியூப் பார்க்க மாட்டோம், வேற அது பிரச்சனை கிடையாது. நீங்க இந்த யூடியூப் பார்த்தாலும் சரி பார்க்கலைனாலும் சரி, நான் யூடியூப் நம்பி பொழப்பு நடத்தல. ஏன் பொழப்பீங்க? ஓட்டு போட ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு வாக்கு கிடையாது சார். ரஜினி ரசிகன் வாக்கு விஜய்க்கு கிடையாது சார். நோ ப்ராப்ளம். தண்ணி வரல. ஓட்ட வந்து எங்களுக்கு தான் போடுங்கன்னு கேக்குறது அவங்க உரிமை, போடுறதும் போடாம இருக்கிறது உங்களோட உரிமை. அவ்வளவுதான் வித்தியாசம். உரிமை கூட உங்களுக்கு இல்லன்னு தான் சொல்றேன் நான், கிடையாதுன்னு. அது உரிமை. சரி பாவம் அனந்த் சார் ரொம்ப அமைதியா இருந்தாரு. அனந்த் சார் ஏதோ சொல்லுவாரு. போடுறது போடாம ஓட்டு உங்க இஷ்டங்க. அது யாரு ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் ஒருத்தர் பாவம் சார். அனந்த் சார் ஏதோ கேட்க வந்திருக்காரு. ஒரு நிமிஷம் சார். இதுவே அண்ணன் கிட்ட சொல்லி இருங்க கபிலன், அடுத்த ஆடியோ லான்ச்ல சொல்லுங்க. விஜய் ரஜினி ஓட்டு விஜய் கட்சிக்கு வேணாம் அப்படின்னு விஜய் சொல்லுங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஓகே அனந்த் சார். இல்ல நடிகர்களுக்கு இல்லன்னா அவ்வளவு கட்ஸ் இருந்தா உங்க யூடியூப்லயே போடுங்க, ஒரு வீடியோ போடுங்க. விஜய் ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, எல்லாரும் இருக்கணும். ஒரு நிமிஷம் அனந்த் சார் பேசுங்க. விஜயராகவன் ஒரே ஒரு 1-on-1 ஓகே. ஒரே என்ன பாக்ஸ் ஆபீஸ் படத்தை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். கேட்கவே இல்ல. இருபாலாஜி ரொம்ப நேரம் அமைதியா இருந்தாரு. வெயிட் பண்ணுங்க. விஜயராகவன் மைக் ஆன் பண்ணுங்க. ஓகேவா? கேக்குதுல நான் பேசுறது? ஐயா கேக்குது. நீங்க முதல்ல கேள்வி கேட்டுருங்க, இல்லன்னா அப்புறம் குறுக்க பேசுவாப்ல, அப்புறம் அடுத்து பாலாஜி பேசுவாப்ல. இத பாருங்க, இப்ப தலைவர் வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சாரா? நான் சொல்றேன்ல கபிலன், விடுங்க. விஜயராகவன் நீங்க எதுக்கு ஜெயில ஆடியோ வச்சு முடிச்சவனே விஎம்ஏல இருந்து எஸ்எஸ் மியூசிக் ஆள் அமைச்சு பேச வச்சீங்க? விஎம்ஏல இருந்து காக்கா வந்து எங்க அண்ணன் கிடையாது, கடுகு தான் எங்க அண்ணன் அப்படின்னு எதுக்கு அமிச்சிங்க? யார்? நான் எப்ப அமிச்சேன்? விஎம்ஏல தான் வந்தாங்க, விஎம்ஏல தான் பேசினாங்க. நீங்க எங்க இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. விஜய் பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியணுமே. டிவி கேள்வில இருக்கீங்க இல்ல, சும்மா விஜய் போட்டோ வச்சு ஃபாலோ ஏத்துறதுக்கும் யூடியூப் வியூஸ் வச்சிருக்கீங்களா? பல வருஷம் வெளிநாட்டுல இருக்கிறவன், முதல்ல அது தெரிஞ்சுங்க. சூப்பரா கேட்டாரு பாருங்க. நீங்க உங்களை ஆட்டி வச்சுட்டாரு.
நான் எப்ப அமிச்சேன்னு ஒரே கேள்வியில உங்க உட்கார வச்சாரு பாருங்க, அதுதான் எங்க அண்ணன். இல்லைங்க, அதாவது சிம்பிளா சொல்றேன் ப்ரோ. நான் வந்து உண்மையாலுமே நான் வந்து ஒரு ரஜினி ஃபேன். எனக்கு இப்ப ரஜினி படம் ரிலீஸ் ஆனா போய் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி யாரை வச்சு சம்பாதிக்கலாமோ யாரை சம்பாதிக்கலாமோ இல்ல யாரை சம்பாதிக்கலாமோ இப்ப விஜய் சம்பாதிக்கலாம் விஜய் ஃபேனு, இதுக்கு முன்னாடி ரஜினி சம்பாதிக்கலாம் ரஜினி ஃபேனு, அதுக்கு முன்னாடி யார் ஃபேனு? எம்ஜிஆர் ஃபேனா? இல்ல பாகவதர் ஃபேன். ஆமா, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் ஃபேன். அதுக்கு முன்னாடி பாகவதர் சம்பாதிக்கலாம், யாரை வச்சு ஃபாலோவர் கெயின் பண்ணலாம், யாரை வச்சு யூடியூப்ல வியூஸ் வரும், அவங்க ஃபேனா மாறிடுவோம். சரி, ஆமா. ஏமா எனக்கு யூடியூப்ல மாசம் 10 லட்சம் ரூபாய் காசு வருது ப்ரோ. ஏன் வரல? என்ன சம்பாதிச்சவன காட்டுமா? மொத்த வீடியோ கட்டிட்டான். போய் முதல்ல சேனல்ல சப்ஸ்கிரைபரை பாருங்க, அதுவே மொத்தம் 15,000 கூட இப்படி சொல்லி சேனல் பக்கம் வர வைக்க பாக்குறீங்களோ? யூடியூப் வந்து என்னோட பேஷன். நான் ஒரே ஒரு question கேட்கிறேன். நான் என்ன தடுக்கிறேன்னா, நீங்க கேள்வி கேட்கும்போது பாலாஜி குறுக்க வரப்பல நான் என்ன பண்றது சார்? கேட்கக்கூடிய கேள்வியை சுருக்கமா நச்சுன்னு என்னைக்கு கேட்கறீங்களோ அன்னைக்குதான் விளங்கும் கேள்வி. நீங்க வீட்டுக்குள்ளே போனா கேள்வி விளங்கும். அந்த மாதிரி நீங்க கேளுங்க ப்ரோ. நல்ல தலைவர் இப்ப சொன்னாரு பாருங்க, அந்த மாதிரி கரெக்டா கேளுங்க ப்ரோ. ஏன்னா சும்மா தேவையில்லாம பேச என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு முடியுமா? எதுக்கு அப்புறம் ஆர்குமெண்ட் பண்ணுவோம் ப்ரோ. யாரு ஏன் மோட்ல ஒருத்தர் சொல்லிட்டு வாங்குறீங்க? நீங்க நீங்க வந்து இல்ல விஜயராகவன், நாங்க ஏதோ வாரிசு ஆடியன்ஸ்ல வந்து சரத்குமார் வந்து சூப்பர் ஸ்டார் சொல்லி ஆரம்பிச்சு நினைச்சுக்காதீங்க. குமுதம்ல பாத்துட்டு இருக்கோம் நாங்க விஜய் யாருன்ட்டு. சந்திரமுகி முடிஞ்சவனே என்ன கொடுத்தாரு, பிரஸ் கூப்பிட்டு பேசினாருன்னு எனக்கு தெரியும். எங்களுக்கு ஏதோ வாரிசு ஆடியன்ஸ் வந்து நாங்களாம் புரியுதா? போக்கிரி சக்சஸ் மீட்ல பேசுறது வந்து மீடியால பேச மாட்டேங்கிறீங்க. பாலாஜி வெயிட் பண்ணுங்க. போக்கிரி சக்சஸ் மீட்ல எந்த மீடியா பேசினாங்க? சந்திரமுகிய மேல போக்கிரி சக்சஸ் மீட்னு சொல்லிட்டு விஜய்க்கு பக்கத்துல நின்று ஒருத்தர் பேசியிருந்தாரு. சந்திரமுகிக்கு மேல குதிச்சிட்டோம் தாவிட்டோம்னு ஒருத்தர் பேசியிருந்தாரு. அவர் எங்க இருக்காரு இப்போ? அவர் யாரு? அவர் எந்த மீடியா? அப்ப இருந்த ஜெகதீஷ். நான் ஒன்னு சொல்லவா? பேசாதீங்க, தெரியாதுன்னா பேசாதீங்க. விஜய் அவர்களை ஒரு நடிகரை பிடிக்கும். இப்ப அவர் அரசியலுக்கு அந்த அளவுக்கு அமைச்சரும் நாங்க கிடையாதுன்ற நானு அது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. புரியுதா? இதுதான் சொல்ல வந்த இல்ல, அந்த அளவுக்கு அமைச்சரும் நாங்க இல்லைன்ற நனவுபடுத்தி இல்லங்க. ஒரு நடிகனாவை மட்டுமே பார்த்துட்டு ஓட்டு போற அளவுக்கு அமைச்சரும் நாங்க இல்லன்னு சொன்னோம். இல்லையே, அதேதான் நானும் சொன்னேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவர் நடிகரா இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்காப்ல. இன்னைக்கு அவர் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, நானே என்னோட ஓட்டை நான் யாருக்கு போடுன்னு யாரையும் சொல்ல முடியாது. நடவடிக்கை பார்த்தா எங்களுக்கு ஒரே நிமிஷம். இப்போ யாரோ சொன்னீங்களா? ஒரு நிமிஷம் இருக்குங்களா? என்ன நீங்க கவர் பேஜ் தமிழ் வெற்றி கழகம் போட்டு ஏன் ஓட்டு யாருக்கு போட மாட்டோம்? நீங்களே விஜய்க்கு போட மாட்டீங்களா ஓட்டு? அப்ப யார் போடுறது? இதையே தப்பு முதல்ல கேட்க கூடாது ப்ரோ. யாருக்கு போடுவீங்களா யாருமே கேட்க கூடாது. அது முதல்ல கவர் பேஜ்ல வச்சிருக்கீங்க. உங்க கட்சியில இருக்க நீங்களே ஓட்டு போட மாட்டீங்களா? நீங்க யார் ஓட்டு போடுங்க நீங்க கேட்க கூடாது. ரைட் சைடு பேசுறீங்க. நீங்க கட்சியில இருக்கீங்க, நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க கூடாது. அது நானும் உங்களுக்கு கேட்க கூடாது. கட்சியில இருப்பீங்க, ஓட்டு விஜய்க்கு போட மாட்டீங்க. எனக்கு தெரியும், நான் பணத்தையும் அரசியலையும் வேற வேற மாதிரி பிரிச்சு பாக்குறேன். அதனால எனக்கு தெரியும். ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட மாட்டீங்களா? கவர் போட்டோ மாத்துங்க விஜய். அப்போ இல்ல விஜய் வந்து பணம் கொடுத்தா மாத்துங்க. இல்ல விஜய் வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போடுவீங்களா? விஜய்க்கு பணம் கொடுத்தா ஓட்டு போட மாட்டீங்களா? புரியல. விஜய் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா ஓட்டு போறதுக்கு?
ஓ அப்படி நீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டு அப்ப நீங்க படத்தையும் அரசியலும் தனித்தனியா பாக்குறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டீங்க, அதுவே முத தப்பு. புரியுதுங்களா? இப்ப வாக்குவாதம் வந்து ஒரே இடத்துல சுத்தி ஒரே இடத்துல நிக்குது. அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. விஜயராகவன் ப்ரோ சீக்கிரம், எனக்கு டைம் ஆச்சு. இன்னொரு 10 நிமிஷம் தான், அதுக்கு நான் கிளம்பிடுவேன். சொல்லுங்க. இல்ல போயிட்டு வாங்க, இப்ப போயிட்டு வாங்க. பரவாயில்ல, இல்ல இது எங்கேயும் போய் முடியற மாதிரி இல்ல. இருங்க. எனக்கு மட்டும் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பிகே சார் வேற மைக்ல இருக்காரு. பிகே சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? ஒன்னே சொல்ல வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரும் நான் சொல்றாங்க ஜெயிலர் சக்சஸ் மீட்ல தலைவர் சொல்லி இருக்கணுமா, இவங்க லியோ சக்சஸ் மீட்ல இவங்க இது சொல்லுவாங்களாம். ஆனால் ஜெயிலர் சக்சஸ் மீட்டு அது ஜெயிலர் டீமுக்கு உண்டான சக்சஸ் மீட்டு. லால் சலாம் ஃபேன்ஸ் இருந்தது. நீங்க விஜய்க்கு சண்டை போடாதீங்க ஃபேன்ஸ் கிட்ட சொல்றாரு. இத புரிஞ்சிக்க வக்கு இல்லைன்னா இவங்க எல்லாம் எதுக்கு பேசணும் எனக்கு புரியல. ஜெயிலர் சக்சஸ் மீட் இது இண்டிவிஜுவல் ஜெயிலர் டீம் எனக்கு புரியல. நீங்க நல்லா எல்லாருமே புத்திசாலிங்க. ஃபைன், ஐ அம் லீவிங். இல்ல உண்மையை ஒத்துக்கிட்டாரு. விடுங்க, இப்போவாது புத்தி வந்தது. இது எல்லாரும் யூடியூப்ல போட்டு எல்லாரும் எவனுக்கு அறிவு இல்லையா? ஜெயிலர் சக்சஸ் மீட் ஜெயிலர் டீமுக்கான சக்சஸ் மீட் அது. ஒத்துக்கிட்டாங்கல்ல, விடுங்க. அவர் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நாங்க பால் கூட எல்லாம் தூக்கணும். விடுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பிச்சை போட்டாங்க தலைவருக்கு. அப்படி பார்த்தா பீச்ல எத்தனை பேர் சுண்டல் வித்துங்க, அவனை போய் சூப்பர் ஸ்டார் ஆக்குங்கடா. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி, சூப்பர் ஸ்டார் ஆக்குங்க. அவனுக்கு டேலண்ட் இருந்தா தான் வெளியே வர முடியும். தமிழ்நாடுல யாரும் பிச்சை போட முடியாது. அப்படி பார்த்தா ரிலையன்ஸ் பிச்சை போடுறீங்க, எந்த மளிகை கடை வாங்கணும் நீங்க பிச்சை போட்டுக்கிறீங்க. பிச்சை போடுற வாக்கு சொல்லாதீங்க தயவு செய்து. இங்க யாரும் பிச்சை போடல, அவன் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துக்கிறான். பிச்சை போறான் போட்டுட்டு இந்த மாதிரி குற்றம் சொல்லிருக்கீங்க. நீங்களும் அப்படி பார்த்தா நீங்களும் எங்கேயோ ஒருத்தர் பிச்சை எடுத்துருக்கீங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வேலை பண்ணி நீங்க சம்பாதிக்கிறீங்க. நாங்களும் எல்லாரும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க. பிச்சை போட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்களா? இல்ல பிச்சை போட்டு அப்படியே தளபதி ஆயிடுவாங்களா? இந்த மாதிரி அன்பார்லிமெண்டரி வாக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கும் மேலேயும் கழுகு தலைவர்னா தலைவர் ஒத்துக்குங்க, அவ்வளவு சண்டை போட தேவை. நம்ம யாரும் அவங்களுக்கு வேலை ஒரு நமக்கு வேலை இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற வேலை மாதிரி நமக்கும் வேலை இருக்கு. அது எப்படி நமக்கு செய்ய வேண்டியது தெரியாது. எல்லா தலைவர் தான். நாங்க யாருமே சொல்ல கழுகு காக்கா, நாங்க தான் காக்கான்னு சொல்லி முடிச்சுட்டு வந்தாங்க. ஜெயிலர் ஆடியோல வந்து முடிஞ்சு. அப்ப ஒத்துக்க முடியாது. நம்ம ஒத்துக்க வேண்டியதான். நாங்க கழுகு, நீங்க காக்கா சொல்லிட்டு போக வேண்டியதான். அவ்வளவுதான் சொல்லணும். நீங்க கண்டினியூ பண்ணிக்க. தேங்க்ஸ் சார். இல்ல பிகே சார், அவன் தம்ப்நெயில் எல்லாம் நான் போய் இப்பதான் படிச்சுட்டு வரேன். நான் எவ்வளவு எல்லாம் பேசி இருக்குது. அது என்னமோ உத்தமம் வந்து இங்க வந்து இல்ல அது வந்து இப்ப பிகே சார் வந்து அவருடைய எமோஷன், அது அவருடைய உள்ள இருக்கிற இவருக்கும் புரியுது. பிகே சார் கண்ட்ரோல் அவருடைய கோபம் புரியுது. இங்க வந்து சூப்பர் ஸ்டார் உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இவங்க ஸ்டேஜ்ல பேசி இது ஆரம்ப புள்ளி எங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ்ல இவங்க இந்த ஆங்கர்ஸ் செருப்பு கட்டி அடிச்சா சரி. என்னன்னா இவங்க கன்னடத்துல இவங்க சூப்பர் ஸ்டார், இவங்க இதுல சூப்பர் ஸ்டார். 1976க்கு முன்னாடி நீ யார சூப்பர் ஸ்டார் சொல்லி கூப்பிட்ட? யார நீ கூப்பிட்டு இருக்கிற? இது வரைக்கும் யாருமே கூப்பிட்டது இல்லை. நீ 1976க்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார்னு அந்த டைட்டில், அந்த பேரு அதிகமா மக்களிடையே புழுங்கிறதுக்கான காரணம் பேசிக்கே இங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற நேம் அதிகமா புழுங்கல ஆரம்பிச்சது. நீ வேணா சொல்லிக்கலாம், பாகவர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம், எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் சொல்லிக்கலாம். ஆனா அன்னைக்கு பாகவரை என்ன அடைமொழி கொடுத்து நீங்க கூப்பிட்டீங்க, எம்ஜிஆர் அவர்களை நீங்க என்ன அடைமொழி கொடுத்து கூப்பிட்டீங்கன்றதுதான் மெயினான விஷயம். மக்களிடையே புழுங்கின வார்த்தை என்ன? இன்னைக்கு ரஜினிகாந்த்ன்ற மனுஷனை சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது. இதா இப்ப சீமான் சொன்ன மாதிரி தான். சீமான் வந்து சொல்லி ஒரு மேடையில வந்து வைத்தறிச்சல் பட்டாப்புல என்ன எவனை கேட்டு பார்த்தாலும் தலைவர்ன்றான். ஆமா, தொண்டனை பத்தி ரசிகனை பத்தி கவலைப்படுறவன் தான் தலைவர். அதனாலதான் தலைவர்னு பேர் வந்துச்சு. இங்க நாங்க கொடுக்கல, அது எல்லாரும் தலைவர் சொல்லிட்டாருப்பா, தலைவர் வந்திருக்காருப்பா, தலைவர் அங்க வந்திருக்காருப்பா, இப்படிதான் அட்வைஸ் பண்ண முடியும். இப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க.
இவனுங்களா உள்ள கிளம்பி இந்த ஆங்கர்ஸ், இந்த டிவி இந்த எனக்கு என்னன்னா ஆடியோ லான்ச்ல இருக்கக்கூடிய ஆங்கர்ஸ், இல்ல கபில் அதை விடுங்க. எனக்கு என்னன்னா ஜெயிலரோட ஆடியோ டிடி, லான்ச்ல பாவனா, அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்கிறானுங்க. இதுங்கெல்லாம் தூக்கி ஒவ்வொரு மேடைக்கு ஏத்த மாதிரி பேச வேண்டியது. இந்த டிடி, பாவனா, அப்புறம் இன்னொருத்தர் 2-3 பேர் இருக்கிறானுங்க. டிவி ஆங்கரிங் பண்றவனுங்க, இந்த சேனல்ஸ்ல ஆங்கரிங் பண்றவனுங்க. இவனுங்களை நீங்க சட்டையை பிடிச்சி இங்க சோசியல் மீடியால பிடிச்சி எவன்டா இங்க சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சொல்றா பாப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப தெரியும். நீங்க ஆங்கர்னு நினைக்கிறீங்களா? சேனல் கொடுக்குற டாபிக் அப்படி ஆங்கர் அவன் என்ன பண்ணுவானுங்க, அவன் சேனல் டாபிக் அவன் ஆங்கர் பேசி போறான். சேனல் தான் கேட்கணும். அப்ப அதே சேனல் இல்ல அதே சேனல் அடுத்த புரட்சி கலைஞர், அடுத்த நடிகர் திலகம் அப்படின்னு பேச வேண்டியதுன்னா வக்கு இருக்கா? இருக்கு. அவனுக்கு சேனல் வியூஸ்க்காக என்ன வேணா அல்டிமேட் ஸ்டார், மெகா ஸ்டார்ங்கற ட்ரெண்ட் வந்ததே சூப்பர் ஸ்டார்னால தான். எவன் அப்ப விட்டு சட்டையை எவன்டா போடுறது? எவன் அப்ப விட்டு சட்டையை எவன் போடுறது? எவன் ஆசைப்படுறது? அவன் கண்டென்ட்ஸ் என்ன வேணா பண்ணுவானுங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இவங்க பேசுறானுங்கல்ல, ஜெயிலரோட ஆடியோ லான்ச்ல தலைவர் விஜயை பத்தி எதனா பேசினாரா? அந்த படத்தை பத்தி அவர் பேசினாரு, அந்த படத்தை ஒர்க் பண்ண நெல்சனை பத்தி பேசினாரு, படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கலாநிதிமாறன் கிட்ட பேசினாரு. விஜய் பத்தி பேசினாரு. அது நமக்கு புரியும். ஆனா அவனுங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, ஆஹா நம்மளை பத்தி பேசிட்டாங்களே, அடடடே நம்மள எடுத்துட்டு முன்னாடி போய் நின்றுவோம்டா. இத்தனைக்கும் சொன்னாரு என் தலைவர் அந்த இடத்துல, அந்த ஸ்டேஜ்ல எவனுமே சொல்லடா எங்க இண்டஸ்ட்ரியில படம் நல்லா இருந்துச்சு போயிட்டான்டா. தமிழ்நாட்டுல பீஸ்ட் நல்லா கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொன்ன ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்ச தலைவர் மட்டும் தான் சொன்னாரு. அது உன் காதுல வேலை. உனக்கு உன் படத்தை எவன் காருக்கு போயிட்டு போனா வெளியே வந்து அவன்கிட்ட நீ கோவப்படல. எங்க தலைவர் மேல சொல்லிட்டு போனாரு, அவரை போய் கத்தின்னு இருக்க நீ. ஒரு நிமிஷம் பழகு. சரணை மேடம் சொல்லுங்க. இல்ல எல்லாம் மாங்கி கத்திட்டு இருந்தீங்களே, ஏதாவது பதில் வந்ததா? வராது. ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டோம். பொதுவா நான் வந்து இல்ல இது வரைக்கும் பிகே சார் வந்து நான் ஜாலியா பேசிதான் நான் பார்த்துருக்கிறேன். பட் இன்னைக்கு பயங்கர எமோஷனல் ஆயிட்டாரு. பரவாயில்ல பிகே சார், புரியுது உங்க எமோஷன் புரியுது. பட் இட்ஸ் ஓகே. நீங்க சொன்ன மாதிரி 1978 முன்னாடி யார சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க? விஜய் எந்த இண்டஸ்ட்ரியில இருக்காரு? தமிழ் இண்டஸ்ட்ரியில தானே இருக்காரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்ப யார் சூப்பர் ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார்ங்களே மரியாதை கொடுத்து இவர் எதுவுமே பதில் பேசலையா? ஆனா இத்தனை வருஷமா அந்த பட்டத்தை தாங்கிட்டு இருக்கிற அவருக்கு என்ன நீ மரியாதை கொடுத்த? இல்லக்கா, அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, ஸ்டபர்ன் ஃபூல்னு சொல்லுவாங்க. ஸ்டபர்ன் ஃபூல்னா அதாவது ரொம்ப கன்விக்ஷனோட நான் நம்புறேன், நான் முட்டாள்னு அப்படி நம்பி இருக்காரு அவரு. புரியுதுங்களா? நம்ம சொன்னாலும் அது காதுல விழவே விழாது, என்ன பண்ணாலும் விழாது. அது காதுல விழுந்தாலும் அப்படியே வலிக்கின்னு போயிடும். இல்ல இந்த எனக்கு கோபம் வந்து தெரியல. அவன் பாட்டு சொல்லிட்டு போறான். கலாநிதிமாறன் வந்துட்டு தலைவருக்கு ஈக்குவல் விஜய்னு சொன்னானாமா. என்னெல்லாம் அடிச்சு விடுறான். எனக்கு என்னன்னா இவங்க ஒரே வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பான்னு தோணுது. இல்ல ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க. வாட்ஸ்அப் குரூப்ல படிச்சுட்டு வந்துட்டு தான் கத்துறாரு அவரு. அதான் நடுவுல பாத்து எடுக்கிறாரு. எதுவுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல, எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அதான் நீங்க பாத்தீங்களா, நீங்க மியூட்ல போட்டுட்டு அதை படிக்கதான் போயிருக்காரு. அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வாந்தி எடுக்க வேண்டியது. அதான் பண்ணி கபிலன் ப்ரோ, அவர் தான் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க நான் வந்து சொல்ல மாட்டேன். அவரு நம்மால் தான், அவரும் ஓட்டு போட மாட்டாரு போல. கவர் பிக்ல டிவி கை வச்சு விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன். அப்ப யாரே ஓட்டு போறது? இஸ் கான்ட்ராடிக்டிங் ஹிம்செல்ஃப். அவரே சொல்றாரு சினிமாவையும் அரசியலையும் தனியா தான் பாப்பேன். ஒரு 2 ஐடி புதுசா வந்திருக்கு, அவங்களை பேச விடுவோம். 2 பேர் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்னன்னு கேட்போம். சொல்லுங்க ராஜ் சார். வணக்கம். அரவிந்த் சார் வணக்கம். வணக்கம். நான் கான்வர்சேஷன் கேட்டிருந்தேன். ஒரு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மைக்க ஆரம்பிச்சிட்டேன். அது 78-77 வந்து தலைவர் கொடுத்தது தான். பைரவி கொடுத்தாரு. தலைவர் அப்பயே வந்து கிளியரா தானு சார் பேட்டி கொடுத்துருக்காரு. தலைவர் வேணான்ட்டாரு. சிவாஜி எம்ஜிஆர் இருக்கும் போது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதையும் மீறி அதை அடுத்த நாள் போய் த கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு தானு சார் போட்டாரு. ஓகே, தலைவர் வந்து ஏத்துக்கவே இல்லை. எப்போ வந்து இதை வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, தலைவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவரை தான் தலைவர் வந்து அழிஞ்சாரு எல்லாம் சொல்லிட்டு இது இன்னைக்கு பேசுறது தான். அன்னைக்கு வந்து தர்மயுத்தம் படம் ஸ்டேட்டஸ் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பில்லாங்கிற ஒரு படம் வந்து செம்ம ஹிட். அதாவது கமலஹாசன்ங்கிற ஒரு பிம்பத்தை அப்போ வந்து கமலஹாசன் வந்து கொஞ்சம் லீடிங்ல இருந்தார், தலைவரோட மேல லீடிங்ல இருந்தார். அப்போ 2 பேரும் வந்து பிரியாங்கிற படத்துலலாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்காரு. இங்கே பிரியாங்கிற இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து இவர் பஞ்சநாசால வாங்கியிருப்பார் ஒரு மலேசியாவில் ஒரு இடத்துல. அப்போ கூட கிளீனாக சொல்லியிருப்பாரு. நாங்கள் கூட வந்து முதல்ல போஸ்டர்ல போட்டது, அதாவது டைட்டில் கொடுத்தது வேற, முதல் போஸ்டர்ல நான் யூஸ் பண்ணது வந்து இது பிரியாங்கிற படத்துக்காக தான் அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதுவும் வந்து பேஸ்ட் ஆன் த கலெக்ஷன்.
அப்புறம் முத சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து நான் போட்ட சவால். ஏன் அந்த நான் போட்ட சவால் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லாங்கிற மெகா ஹிட் படம். அதாவது அசைக்க முடியாத இடத்துல இவர் தான் வசூல்ல நம்பர். இவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா பில்லாவோட கலெக்ஷன் வந்து அந்த மாதிரி கலெக்ஷன் 80s ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் வந்துச்சு 80ல. அதுக்கப்புறம் நான் போட்ட சவால். அந்த பேசிஸ்ல வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து எடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டார்னு போட்டு தலைவரை நடக்க விட்டு ஸ்பெஷலா ஒரு வந்து வீடியோ கிரியேட் பண்ணி டைட்டில் கார்டில் போடுவாங்க. நான் போட்ட சவால்ல 80sல வந்து போடுவாங்க. அது வந்து சும்மா கிடைச்ச படம். இப்ப பூ கூட தூவாங்கன்னு நினைக்கிறேன். கண்ணாடி போட்டு நடந்து வருவாரு, பூ கூட தூவாங்க. ஆமா, இது வந்து தானு கொடுத்தாரு, அது கொடுத்தாரலாம். தானு கொடுத்தாரு, தலைவரே ஏத்துக்கல. தானு கொடுத்தாரு, எனக்கு அவங்க இருக்கும்போது எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம். சூப்பர் ஸ்டார்னா அப்ப யாருன்னே தெரியாது. எது நம்ம நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஏது பாகவத சூப்பர் ஸ்டார்னா தலைவருக்காக, தலைவர் வந்து அதை செதுக்கி ஒருத்தவங்க உருவாக்காங்களா, உயிர் கொடுப்பாங்களா, அந்த உயிருக்கு தலைவர் கொடுத்த உயிர் தான் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம். அதை வந்து திரும்பி ப்ரூவ் பண்ணது வந்து பில்லாங்கிற படத்தை வந்து பயங்கர மெகா ஹிட். கமல்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சாரு அந்த படத்துல. ஒண்ணுமே இவருக்கு அடுத்தது தான் எல்லாமே கொண்டு வந்துட்டாரு, செட் பண்ணிட்டாரு. 80sல வந்து இவர் தான் வந்து கிங்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு சொல்லிட்டு செட் பண்ணனால தான் அதே வருஷத்துல வந்து ஆகஸ்ட் மாசத்துல நினைக்கிறேன் அந்த படம் வந்துச்சு. அதே வருஷத்துல வந்த படத்தை வந்து அவர் டைட்டில போட்டு, அதுவும் இவரு சொல்லி போடல, இவர் சுரேஷ் கிருஷ்ணா இப்ப போட்டது டைட்டில். அப்பயே அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல ப்ரொடியூசர் சைட்லாம் வந்து இவர் அடிக்கிறது ஆளு கிடையாது, இவர் தான் நம்பர் சொல்லிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் போட்டது நான் போட்ட சவால்ல. இதுதான் ஸ்பெஷல் வீடியோவே கிரியேட் பண்ணாங்க. அதுதான் இது வந்து சுரேஷ் கிருஷ்ணா முன்னாடியே ஒருத்தங்க பண்ணிட்டாங்க, நான் போட்ட சவால்ல பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பெல்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு அப்படி இங்க இருந்து தலை அப்படி கோரிட்டு அப்படி நடந்து வருவாரு, பூ தூவாங்க, சூப்பர் ஸ்டார் சொல்லி டைட்டில் வரும். ஆமா, அதுக்கும் அந்த படத்துல இருக்கிற தோற்றத்துக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்தா தெரியும். இது வந்து ஒன்லி ஃபார் அவங்க தயாரிப்பு எல்லாருமே கொடுத்தது, சினி இண்டஸ்ட்ரீஸே கொடுத்தது தலைவருக்கு அந்த பட்டம். நாட் ஒன்லி ஃபார் அவரோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பேசுனுச்சு அந்த நேரத்துல. 6 அதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு கலைப்புலி தானும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ஆமா, கலைப்புலி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், அவர் தயாரிப்பாளர்லாம் கிடையாது. அவர் டிஸ்ட்ரிபியூட்டர்னா அவருடைய முன்னாடி படம். ஏன்னா இன்னொன்னு சொல்ல, அது ஏன் அப்படின்னா இளமை ஊஞ்சல் அடிக்கிறது நீங்க எடுத்துனா கூட சரி, அதுக்கு முன்னாடி வந்த அவர் வில்லன் அடிச்ச படம் மாங்குடி மயன் எடுத்துங்க, அதுல இருந்து தலைவர் தான் பேசப்படுவார். அவர்கள் எடுத்துங்க, அவரெல்லாம் கமலஹாசன் எங்கேயுமே கிடையாது. கமலஹாசன் வந்து நடிச்சிருப்பாரு, அவர் பாட்டு கொடுத்துருப்பாங்க. கமலஹாசன் வந்தாலும் தலைவருக்கு தான் அங்க. இது ஒரு ஆடுபுலி ஆட்டத்துல படம். ஆடுபுலி ஆட்டத்துல வந்து கமலஹாசன்லாம் கிடையாது. இதுதான் ரஜினி ஸ்டைல் வரும்போது ரஜினிக்கு தான் கைத்தட்டு விடுவோம். எந்த படம் வந்தாலும் வில்லனா அடிச்சா கூட ரஜினிக்கு தான் கைத்தட்டு விடுவோம். அதனாலதான் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர் கூட நடிக்க கூடாது, சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்கப் ரூம்ல பஞ்சாயத்து பண்ணது. அதை தலைவர் வேற மாதிரி கமல் 50ல சொன்னாரு. ஆமா ஆமா, இது இல்ல இது எஸ்பி முத்துராமனே கிளியரா சொல்லிப்பாரு. ரஜினி வந்து எங்கேயுமே சொன்னது கிடையாது நான் கமலஹாசனோட சேர்ந்து நடிக்க கூடாது. இது வந்து கமலஹாசனே எடுத்த முடிவு. ஏன்னா எங்க நம்மளோட சேர்ந்து நடிச்சா நம்மளுடைய இது போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனே சேர்ந்து எடுத்த முடிவு தான். இன்னைக்கு இளமை ஊஞ்சல் எடுத்து பாருங்க, 7 நாள் கால் ஷீட் கொடுத்து இளமை ஊஞ்சல் யாரு கைத்தட்டல விழுந்துச்சு? தலைவர் ரசிகன் தான் கைத்தட்டல விழுந்துச்சு. அந்த பேனால சைன் போடுறது, அந்த மாடிப்பல்ல ஏறி வர்றது, அந்த சாவியை வந்து அப்படி இந்த 2 பேரும். அதனாலதான் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பாலச்சந்தர் மேல சரியான கோவம் வந்தது. அதுக்கப்புறம் பாலச்சந்தர் வருஷத்துல கமலஹாசனை வச்சு படம் இயக்குனாரு. கமலஹாசன் ஒரு சுயநலவாதிப்பா. அவன் செஞ்சானா அது அவனுக்கு மட்டும் தான் பேர் இருக்கும். எனக்கு என்ன ஹீரோன்னு சொல்லிட்டு நீங்க ரஜினிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பாலச்சந்தர் கிட்ட வாக்குவாதம் வந்து வருஷத்துல பாத்தீங்கன்னா 16 படம் எனக்கு தெரிஞ்சு பாலச்சந்தர் வந்து இயக்கிருக்காரு. ஆனா தலைவர் வச்சு இயக்கின படம் ரொம்ப சொற்ப படங்கள் தான். ஒண்ணு சிம்பிள் நீங்க எடுத்துங்க, கமலஹாசனுக்கு எத்தனை பட்டம்? ஏன் அவரால் ஒரு பட்டத்தை கூட முழுசா இருக்க முடியும்? காதல் இலவசன் ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஆக்டர்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் உலக நாயகன் போடுவாங்க. ஏன் அந்த ஒரு பட்டத்தை அவரால் நிலையா வச்சிருக்க முடியல சொல்லுங்க? சூப்பர் ஆக்டர்னு கொடுத்த பட்டம் வந்து அந்த படம் என்ன காமெடி படம், அது சிங்காரவேலன். ஏன் அவரால் அந்த பட்டத்தை அவரால் நிலைச்சிருக்க முடியாது? தலைவருக்கு வந்து ஒரே ஒரு இதுதான் இது பண்ணுச்சு. ஏன் அந்த பட்டத்தை கமலஹாசன் பண்ண முடியல? மாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த சூப்பர் ஆக்டர் கூட சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் தானே வந்திருக்கும். எல்லாமே அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விக்ரம் படத்துல அந்த ஜிம் மாஸ்டரா வந்து குண்டா இருக்காருல்ல, குண்டா கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒருத்தர், அவரு தான் கொடுத்தது. சந்தான பாரதி கொடுத்தது. அவர் மாத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன் அவரால் ஒரு பட்டத்தை வந்து நிலைச்சு நிக்க முடியல? அதான் கமலஹாசன். அதான் இவருக்கும் அவருக்கும் சமகாலத்துல தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும், வேற யாரையும் கம்பேர் பண்ண முடியாது. கமலஹாசனால ஒன்றும் பண்ண முடியாது. தலைவர் வந்து என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. இவரும் மையங்கிற ஒரு பத்திரிகையில சூப்பர் ஸ்டார், நான் வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு வந்து அவரும் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிருக்காரு. அவரு தான் சூப்பர் ஸ்டாருங்கிற மாதிரி, நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிகல் இருக்கு. அதே மாதிரிலாம் பண்ணால்தான் அதெல்லாம் வந்து தலைவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. சினி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொடுத்தா. இது கமலஹாசன் படங்கள் ஒன்லி ஃபார், இப்ப எப்படி விஜய் படங்கள் வந்து காசு கொடுத்த ஒண்ணுச்சோ, அப்போ வந்து சித்ராலட்சுமன் இதே மாதிரி சினிமா எக்ஸ்பிரஸ், பொம்மை இதே மாதிரி பத்திரிகைகள் உள்ள இதால தான் கமலஹாசன் படங்கள் ஓடுச்சு. அது போஸ்டர்ல தான். எங்கேயா நீ கமலஹாசன் கலெக்ஷன் கொண்டு வாங்களேன், போஸ்டர் கொண்டாந்து காட்டுவாங்க. 170 யூடியூப் சேனல் ஒன்னு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சித்ராலட்சுமன் தன்னை வந்து ஒரு நடுநிலைவாதியாக காட்டிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் யார் ஆதரவாளர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியாது.
பக்கா கமலஹாசன், பக்கா இல்ல இல்ல கமலஹாசன் இத்தனைக்கும் கமல் சார் கிட்ட யாரோ வந்து கேட்டப்போ முதல்ல வந்து கமல் ரஜினின்னு இருந்தது, இப்போ ஆர்டர் மாறிச்சே, உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லாம எப்படி இருக்கும்னு கூட சொன்னதா வந்து ஒரு பத்திரிகை பேட்டியில வந்து இருக்கு. சித்ரா லக்ஷ்மன் வந்து பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துட்டு இருந்த போதே கமலஹாசன் மேல ரொம்ப அதீத பாசமும் அதீத அன்பும் நிறைய இருக்கு சித்ரா லக்ஷ்மனுக்கு. ஆனாலும் யூடியூப் சேனல் வரும்போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சேனலை போய் பாத்தீங்கன்னா ரஜினி ரஜினி ரஜினின்னு தான் அந்த அவரை பத்தின ஏதாவது நியூஸ் வருது இல்ல அதை பத்தி பேச போறாருன்னா கீழே அதுல தான் டாபிக் வைப்பாரு தவிர கமல் சொல்லி வச்ச டாபிக் ரொம்ப ரொம்ப கம்மி. அரவிந்த் சார் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காரு, சொல்லுங்க அரவிந்த் சார். அரவிந்த் சார். கபிலன், நான் போனதுக்கு அப்புறம் நான் ஒரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், நீங்க கவனிக்கல. பாக்கல போல இருக்கு, நானு இப்போ பாக்குறேன். நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், அதாவது நம்ம பேசிட்டு போகும்போது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன், அதை நீங்க கவனிக்கல போல இருக்கு. இல்ல அது ஒண்ணு இல்ல சார், இப்ப செக்கு சும்மா இருந்ததுன்னா வேப்பங்கொட்டையாவது போட்டு அரைப்பாங்கல்ல. இல்ல அவன் ஏதாவது ஒரு கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்றான், சுத்தி சுத்தி அங்கேயேதான் வந்தான். நீங்க அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா அவன் சினிமா பத்தி பேசுவான், நீங்க சினிமா பத்தி கேட்டீங்கன்னா அரசியல் பத்தி பேசுவாங்க. நீங்க முழுசா பிரியாணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதுல ஒரு பருக்கைய கூட விட மாட்டேன், சுத்தமா சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பீஸ் விஜய் ஃபேன் மேல பீஸ் வந்தா கூட நான் விட மாட்டேன்றேன். இல்ல நீங்க ஒண்ணு, அதாவது என்னன்னா ஒரு சின்ன ஹோப்பு தான், ஒரு நம்பிக்கை தான், புரிஞ்சிடும் அப்படிங்கிற யாராவது ஒரு கேள்வி கேட்டா ஓகே ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தான் நமக்கு. அதனாலதான் ஓகே இல்ல இப்போ இல்ல ஒரே ஒரு நிமிஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த கபிலன் இருக்காருல்ல, இவரு பேசல, கபிலன் மட்டும் தான் பேசுவாரு, யாரும் பேச மாட்டான், ஆணித்தரமா எல்லாம் போய் பதிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றானுங்க, மைக்க தூக்கிட்டு வந்துடுறானுங்க. என்ன கபிலனோட நான் பேச முடியாதா, அவரு ஸ்பேஸ்லயே போய் நான் பேசுறேன் பாடுறான்னு எல்லாம் அப்படி வந்து உட்காந்து பேசிட்டு போயிடுறானுங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் முன்னாடி நினைச்சேன் எங்க மணியை காணோம், மணி மேல வந்திருந்தாப்புலன்னா ஏதாவது 2-3 கேள்வி கேட்பாருன்னு பார்த்தா அவர் கீழே உட்காந்துட்டாரு, சைட்லயே உட்காந்துட்டு போயிட்டாரு. அவர் கீழே உட்காந்துருக்காரு. நான் அவர் தான் மேல ஏறி வந்து ஏதாவது கேள்வி கேட்பாருன்னு பார்த்தேன், அவர் கேள்வி கேட்கல. ஆக்சுவலா கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்துதாங்க பதிலு, அதுக்கே வரல. அதுக்கே அவனால சொல்ல முடியாது. நான் அதான் சொல்றேன்ல, நீங்க அவன்கிட்ட அரசியலை பத்தி கேட்டீங்கன்னா அரசியல் இன்னும் வரல, கட்சி தான் எழுதி கொடுத்துட்டு ஆரம்பிப்பான். அரசியலை விட்டுட்டு நீங்க ஏதாவது வேற ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்னா வேற வேற ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு போவானுங்க. ஆக மொத்தம் நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. ஆமா, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் வராது. வந்திருக்காங்க. அப்புறம் நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கணுமா அப்படின்னு வேற கேக்குறாங்க. என்ன பண்றது? அப்படிதான் கேட்பானுங்க. கடைசி நேரத்துல அதுதான் கேட்டுட்டு அவங்க லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி பாரு. ஜெயிலர்ல விஜய் பத்தி பேசுறாரு, அதனால ப்ரொமோஷன் ஆயிடுச்சு. சொல்றேன், இவருக்கெல்லாம் இவரை பார்த்த ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரி இருக்கு. சத்தியமா பேசுறதுக்கு அறிவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா சொல்லுங்க? ஏதாவது அது கபிலன் சொல்லுவாரு. ஏங்க இவர் கல்யாணம் ஆயிடுச்சாங்க, நேத்து நம்ம வாய்ஸ் இதுல சொன்னீங்களே, பேசுறத பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டுபிடிப்பீங்களே, இவர் கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தை எத்தனை இருக்கு இப்ப சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. நானே சொல்லுவேன் பேத்தி இருக்குன்னு. கபிலன் எஸ்கேப். இல்ல இப்போ தலைவர் பண்ற விஷயம் இப்போ வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் கேக்குதுங்களா? அவரு கல்யாணம் ஆகல, அவருக்குலாம் வெளிநாட்டுல இருக்காருங்க, வாய்ஸ் வெளிநாட்டுல இருக்காரு போது எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி செட்டில்டு. அவருக்கு இப்போதைக்கு வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு அரசியல் தான் பேச முடியும், வேணா உள்ளூர்ல உட்காந்து அரசியல்லாம் பேச முடியாது. அதனால ஏதாவது மணியை உள்ள கொண்டு வந்து இறக்கணும். விஜய்க்கு எப்படி வெளிநாட்டுல இருந்து பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் கட்சி பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு இல்லையா, அந்த மாதிரி இவங்க வெளிநாட்டுல இருந்து பணத்தை உள்ள கொண்டு வந்து இறக்குறதுக்கான இது ஒரு வழிமுறையா பாத்துக்கிறாங்க. ஸோ இவர் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 40, 45, 50, 45 பிளஸ் தான். சரி, இன்னொரு விஷயம், சின்சான்னு கீழே ஒரு ஐடி இருந்தது, நீ இருந்துன்னா உனக்கு தைரியம் இருந்தா நீ ஆம்பளையா இருந்தா மேல வா. அனந்த் சார் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாருன்றாலும் நீ அழகா ஒரு வார்த்தை பேசுறேன்னா ராத்திரில 10 மணிக்கு மேல சரக்கு போட்டு பேசுற, நீ தேவையாவா? வேற யார் தேவையா? மேல வா. நீ இங்க மகேஷ் பாபு போட்டோ வச்சுட்டு சுத்துற நீ நாய், நீ அவரை பத்தி பேசுறியா? அவர் வயசு என்ன? ஓசில சரக்கு வாங்கி அடிக்கிற நாய் நீ, ஒரு ஸ்ப்ளெண்டர்ல சுத்திட்டு இருக்கிற நாய் நீ, உன் நம்பர் முதல்ல வெளில எடுத்து போட்டு அடிச்சா என்னடா பண்ணுவ? உன்னெல்லாம் ரஜினி ரசிகன்னு சொல்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானு பத்தியா சில லூசு பயிலுவேன், அவனுங்களை போட்டு அடிக்கணும். தைரியமான ஆம்பளை இருந்தா மேல வாடா. ஓசில சரக்கு அடிச்ச நாய மேல வா. தங்கச்சின்னு சொல்லி பேசி அந்த பொண்ணுகிட்ட எல்லாம் போயிட்டு உட்காந்து பிட் ஐடி உட்காந்து பேசின லிங்க் எல்லாம் எடுத்துட்டு வந்து போட வாடா, பேசவா. என்னாச்சு?
யார் கபிலன்? சின்சான் அரவிந்த் சார் தேவையில்லாம ரொம்ப பேசிட்டு இருக்கான். அவரு அனந்த் சார் சாதாரணமா கேட்டாரு. அவன் ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அனந்த் சார் சாதாரணமா ரிப்ளை கேட்டிருந்தாரு. அது தேவையில்லாம உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து. அதுதான் சொல்றேன், சின்சன் தேவடியா பயலு, நீ ஒரு ஆத்தாப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா நீ மேல வான்ற. என்ன குரூப்ல சுட்டு இருக்கு? டிவில காமெடி இல்ல இந்த சுட்டு டிவில காமெடி சேனல்ல சுத்திட்டு இருக்கிறவங்க மட்டும் அங்க மட்டும் இருக்கணும். ஒர்க் இருந்தா ஸ்பேஸ் போடுறா, இல்லைன்னா இந்த அடுத்த ஸ்பேஸ்ல வந்து பேசு. போய் இங்க போயிட்டு விஜய் ஃபேன் ஸ்பேஸ், அபிசர் ஸ்பேஸ்ல, அலெக்சாண்டர் ஸ்பேஸ்ல போயிட்டு உட்காந்து முட்டு கொடுத்த நாய் தானே நீ? தலைவரை விட்டு கொடுத்த முட்டு கொடுத்த நாய் தானே நீலாம்? அலெக்சாண்டர், ரியா, எக்ஸ்பீரி அந்த ஸ்பேஸ்ல உட்காந்து முட்டு கொடுத்த நாய் தானே நீலாம்? நீலாம் எப்படா ரஜினி ரசின்னு சொல்லி வெளில சுத்திட்டு இருக்கிற எத்தக்கல தேவையா பையில? உன் ஆத்தா உன் அப்பா உன்னை ஒருத்தனுக்கு தான் பெருத்தது அப்படின்னா மேல வா, ஸ்பேஸ்ல மைக் வாங்கிட்டு வா. நீ தைரியமான ஆம்பளை இருந்தா மேல வா. அந்த பக்கம் ட்வீட் போட்டு கத்துறது போல இங்க வா. இங்க லால்சலாம் பத்தி எத்தனை தலைவர் ஃபேன்ற பேர்ல இந்த நேம் ஆஃப் ரஜினிகாந்த் ஃபேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் இங்க லால்சலாம் டிகிரி பண்றான்? அவனுக்குலாம் ஏதாவது ஒரு பதிலடி உடனே கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல, வக்கில் இல்ல, அட்டென்ஸ் சிங்கிங் தானே நீலாம். என்ன வச்சு நீ பெரிய ஆளான்னு நினைக்கிறீல்ல, அப்பயே நீ எல்லாம் காலி. ஏன்னா நாலாங்கில ஒரு ஆளே கிடையாது. அனந்த சார் அமைதியா இருக்கிறாருன்னா அவரை பிடிச்சி அவர் எவ்வளவு டீசன், அவர் வார்த்தையில இருந்து கெட்ட வார்த்தையே வராது. ஆனா நீ அவரை போட்டு உட்காந்து அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை பேசுறா, நீ எவ்வளவு போய் எச்சக்கல தேவையா போயில இருப்ப? இவனுக்கெல்லாம் எதுக்குங்க நீங்க கேபிஎன் சார்ல மைக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இல்ல இல்ல ராஜர், நான் உங்களை கேட்கறேன். ராஜர், நான் கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அனந்த சார் என்ன சொல்லி திட்டி இருக்கிறான்? நீங்க வந்து கேபிஎன் சார் பேசலாம், அவனுக்குலாம் மைக் கொடுத்து அழகு பாக்குறீங்க. ஏன் பாக்குறீங்க அவனுக்குலாம்? அனந்த சாரை போய் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். எதுக்கு திட்டுறான்? நான் பார்க்கல, நான் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு இப்பதான் நான் கேள்விப்படுறேன். இப்பதான் நான் வந்தேன், நான் கேள்விப்படுறேன், பார்க்குறேன். என் மேல கோவம்னா என் ஸ்பேஸ்ல உள்ள வந்து என்ன முடிஞ்சா என்கிட்ட வந்து பேசணும். ஒரு விஜய் ரசிகை உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு சரண்யா மேடம் அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தை சொல்லி பேசுறாங்க. நான் தான் வந்து நின்ன நேத்து கிங்ஸ்லே பேசுறான். சக ரஜினி ரசிகனையே நீ கெட்ட வார்த்தை சொல்லி பேசுற அப்படின்னா, அப்ப நீ ஊர்ல இருக்கிறவங்கள நீ ஆஃப்லைன்ல நீ தலைவரை என்ன சொல்லி பேசணுன்ற மேட்டர்லாம் எடுத்து வெளில விட்டா என்ன பண்ணுவ? ஆஃப்லைன்ல நீ தலைவரை திட்டின மேட்டர்லாம் வெளில எடுத்து விட்டா என்ன பண்ணுவ? உன் வண்டவாளம் தண்டவாளம் ஏற்றிடுவேன். ஆஃப்லைன்ல இவன் தலைவரை பத்தி என்னென்ன சொல்லி பேசினா, இவன் ஏன் இன்ன வரைக்கும் தலைவர் டிபி வைக்க மாட்டான், ஏன் மகேஷ் பாபு டிபி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கான்ற வரலாறு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நான் எடுத்து விடவா தாராந்துருவேன். கேபிஎன் சார் ஸ்பேஸ்லயுமே அபியூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் எல்லாம் நடத்தி அதுல தேவையில்லாம உட்கார்ந்து ஸ்பேஸ் போட தெரியாது எனக்கு, ஸ்பேஸ் போட தெரியாது. நான் ஸ்பேஸ் போட்டா யாராவது வருவாங்களான்னு உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்த நாய் இது. யாது இந்த சின்சான்ற நாய் போட்டிக்கு ஸ்பேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு 4 நாள் சுத்தினுச்சு. மேட் மேக்ஸ்ன்ற ஐடி கூட சுத்திட்டு எங்க கூப்பிடுறான் அவன் ஜோடி புறாக்களோட கூப்பிட்டு இங்க வாடா பாப்பான். ஒரு அப்பனுக்கு பிறந்தா வா, நான் இங்கதான் நிக்கிறேன், கூட்டுருவா மேட் மேக்ஸ் அவனெல்லாம் கூட்டுருவா, உன் குரூப்பை முதல்ல கூட்டுருவாடா பாப்பா, இங்க பேசுவோமா? ஏண்டா 6 மாசம் உங்க கூட சுத்தி இருக்கிறேன், நீ என் கூட சுத்தி இருக்கிற, எனக்கு தெரியாதா ஸ்பேஸ்ல நீ என்ன பேசுவ எப்படி பேசுவன்னு எனக்கு தெரியாது? சில்ற பயல 10 மணிக்கு உட்காந்து டியூட்டில இருந்து வெளில வந்துட்டு உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசுற உனக்கே அவ்வளவு அடுப்பு இருந்துன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? சென்னையில எந்த ஏரியா நீ? சென்னையில எந்த ஏரியா அவன்? எங்க சொல்றா ட்வீட் போடுறா, சென்னையில எந்த ஏரியா வைப்பான்? வா வர்றேன். அவெல்லாம் ஒரு ஆளு மயிரண்டு, அவெல்லாம் ஒரு ஆளு புண்டுன்ட்டு ஒரிஜினல் டிபி வைக்கிறதுக்கு வக்கு இருக்கா அவனுக்குலாம்? நான் என் போட்டோ வைக்க முடியுமா? இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றான் ஏதோ பெரிய புடிங்க மாதிரி. தயவுசெய்து தலைவர் வச்சு படம் எடுக்காதீங்க, அவர் மானத்தை வாங்காதீங்க. இவன் யாரு கேக்குறது? இவன் யாரு? அவன் தலைவர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இவன் யாரு? இவனுங்க இருக்குங்க. நீங்க வந்து கேபிஎன் சார்ல மைக் கொடுக்குறீங்க, தலைவர் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றவனுக்கு ஏங்க மைக் கொடுக்குறீங்க? தலைவர் பொண்ணு உட்காந்து திட்டுறானுங்க. நீங்க பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இவனெல்லாம் மைக்கே கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், அந்த அளவுக்கு மொத்த கிடையாது. இப்பதான் ஒரு ட்வீட் பார்த்தேன். சரி, அதான் டூமின்ற ஒரு ஐடி, டூமின்ற ஐடி இங்க இருக்கிற தலை ஃபேன்ஸ் கேபிஎன்ல இருந்து நீங்க இருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஐடி 3200 ஃபாலோவர். அவன் இன்னைக்கு காலையில அந்த ட்வீட்டை நான் கோட் பண்ணி திட்டினேன். உங்களுக்கு கண்ணுல வரலன்னா சொல்லுங்க, எடுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி ஐடிங்களா நீங்க உள்ள எதுக்கு சார் உள்ள மைக் கொடுக்குறீங்க? கேபிஎன் சார் எதுக்கு பேசலாம் அந்த இடம் கொடுக்குறீங்க? நீங்க பெரியவர் தலைவர் பொண்ணு டேக் பண்ணி என்ன பண்ணுவீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, அட்ரஸ் பண்ணிடுறேன்.
தலைவர் நான் பொண்ணை ஏதாவது டேக் தப்பா பண்ணி என்ன பேசிட்டேனா? போட்டுருக்கான்னு தெரியுங்களா? தலைவர் பொண்ணை டேக் பண்ணி என்ன போட்டுருக்கான்னு தெரியுங்களா? நீங்களா எதுக்கு டைரக்ட் பண்றீங்க? போயிட்டு நீங்க போய் தேசியம் பெரியசாமிகிட்ட போயிட்டு கத்துக்கிட்டு வாங்க அப்படின்றான். இது 3 படம் டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா மேடம். இல்ல தலைவர் வந்து ஒரு ட்வீட் போட்டாரு ஐஸ்வர்யா லால் சலாம் ரிலீஸ்க்கு முன்னாடி, என்னோட தாய் மாதிரி அப்படின்ட்டு. அந்த ட்வீட்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் யாரும் இதை கேட்டேன், ஐஸ்வர்யாவை தப்பாவே இதையும் கேட்டேன், பேச இதையும் எப்படி கேட்டேன். மனசு வருதுன்னு தெரியல. அந்த அந்த ட்வீட்டை ரிப்ளை மேல ஃபுல்லா ஷேர் பாருங்க. பண்ணுங்க சார். அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணுங்க. இங்க இருக்கிற ரஜினி ரசிகர்கள் பார்க்கட்டும், நம்ம அந்த ஐடியா ஃபாலோ பண்றோமா இல்லையான்றது அவங்களுக்கு உரைக்கட்டும். மேல எடுத்து ஷேர் பண்ணுங்க அவன் ட்வீட்டை. மனசாட்சி இருக்கிற ரஜினி ரசிகர்கள் பார்க்கட்டும், உண்மையான ரஜினி ரசிகர்களுக்கு உரைக்கும். ஆனா ஒரு லிசனர்லயே இல்லையே கபில, நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உரைக்க வேண்டிய ஃபேக் ஐடியில உட்காந்து லிசன் பண்ணா தெரியாது ஸ்லோபன். ஓ கபில, நீங்க ஒரு எல்லோ பேஜஸ் டைரக்டரியே எழுதலாம் ட்விட்டர். 6 மாசம் என்கிட்ட சுத்திட்டு இருந்த 6 மாசம் என்கிட்ட சுத்திட்டு இருந்த நாய் அது. அந்த நாய் எந்த இடத்துல குலைக்கும் எந்த இடத்துல கடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது தலைவர் ஃபேனே கிடையாது, மகேஷ் பாபு ஃபேன் அது. நான் இது வரைக்கும் அட்ரஸ் பண்ணதே இல்லை. இந்த மாதிரி ஐடிக்கள் பேரை சொல்லி நான் அட்ரஸ் பண்ணி பேசினவங்க கிடையாது. இந்த மாதிரி பேசல. ஆனா என்ன பேச வச்சிடாத, பேசணும்னா வேற மாதிரி ஆயிடும். அது பொண்ணு ஐடியும் கூட பார்க்க மாட்டேன். இந்த ட்விட்டர்ல வந்து தங்களை எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க, அடுத்து எங்க வருவாங்க, அடுத்து எப்படி போவாங்கன்ற முத கொண்டு எனக்கு தெரியும். உனக்கு என் மேல வைத்தறிச்சல் அப்படின்னா, என் ஸ்பேஸ்ல 10 பேர் வராங்க அப்படின்னா அந்த வைத்தறிச்சல்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நடத்தி காட்டு. தலைவரோட படம் வருதா, அந்த படத்தை பத்தி ஸ்பேஸ் போட்டு காட்டு, நீ பேசி காட்டு, தலைவரை பத்தி பெருமையா பேசி காட்டு. 4 பேர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஒன்னா கேதர் பண்ணு. ஸ்பேஸ்லயே போட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அவன் என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ரிப்ளை போட்டிருக்கேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மெசேஜ்ல என்ன நீங்க டேரக்டா கொஸ்டின் கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ வெதர் ஐ டிட் எனிதிங் ராங் இன் தட் ட்வீட். ஐஸ்வர்யா மேடம்க்கு இவரு அட்வைஸ் மயிர் பண்றாரு. ராஜ் சார் மேல பாருங்க சார். ராஜ் சார் கேக்குதுங்களா? படிச்சிட்டு இருக்கேன். பாருங்க. இந்த ஐடியாலாம் எப்படி நீங்க சீனியர் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோவர்ஸ்க்காகவா? இல்ல வெயிட் பண்ண அவர் ஃபுல்லா படிச்சு 3வது ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்து இல்ல நல்லா கேட்டுங்க. படிக்கிறதுக்கு டைம் கொடு. இல்ல அவர் படிக்கிட்டான். 3வது ஐடி ஓபன் பண்ணிட்டு வந்தேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஐடி போனதுக்கு அப்புறம் 2வது ஐடி ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் 3வது ஐடியும் ஓபன் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த 3வது ஐடி ஓபன் பண்ணி வந்ததுக்கு அப்புறமும் நானா வாலண்டியரா போயிட்டு எந்தெந்த தலைவர் ஃபேன் ஐடியெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன்னா எனக்கு நல்லா தெரிஞ்ச ஐடி, நம்பிக்கை இருக்கிற ஐடிகள் அத்தனை பேருமே நான் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கிற ஐடி வரைக்கும் எல்லாரையும் தேடி போய் நான் ஃபாலோ பண்ணேன். அவங்க ஃபாலோ பண்றாங்க பண்ணல அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா அவங்கள பத்தி எனக்கு தெரியும். தேடி பிடிச்சி நான் ஃபாலோ பண்ண அவங்க எல்லாரையும். பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் தம். என்ன ஏன் முதல்ல குத்துவாங்கன்றதுக்கெல்லாம் கிடையாதுங்க. அவங்க தலைவர் முதல்ல குத்த மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் போய் ஃபாலோ பண்றேன். அதுதான் நம்பிக்கை, அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கறது. இங்க தலைவர் வந்து தன்னுடைய தாயா பாக்குறாரு அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை பத்தி பேசுறாரு. நீ தலைவர் பொண்ணை டேக் பண்ணி நீ அறிவு மயிறு சொல்ற அப்படின்னா உனக்கு என்ன கொழுப்பு இருக்கணும்? எப்படி நீங்க இவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்றீங்க, இதுக்கு லைக் பண்றீங்க, ஆர்டி தட்டுறீங்க? இப்ப இதுக்கு ஆர்டி தட்டின ஐடிஸ் எல்லாம் லிஸ்ட் எடுக்கிறோம் பாருங்க. பீஸ், ஷா, நித்யஸ்ரீ, சங்கர், ஷஃபி, ருத்ரன், ஹரிஷ், இதெல்லாம் யாருங்க? இதெல்லாம் யாரு? எனக்கு மேல காட்டலைங்க. நல்லா பாருங்க, காட்டும். 3 தான் காட்டுது எனக்கு. மத்தெல்லாம் தூக்கிடுங்க கொஞ்சம் பழசெல்லாம். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் ஒரு விஜய் ஃபேனோ இல்ல வேற ஒருத்தன் நடிகரோட ஃபேனோ இந்த ட்வீட் போட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? இதைத்தானே அன்னைக்கு ஒருத்தன் பண்ணான், ENA-MSTன்னு சொல்லி. அவன் என்ன பண்ணான்? இந்த பக்கம் தலைவர் படத்தை லாசலாமா பெருமையா பேசுறவங்கள ட்வீட்டை லைக் காட்டி பண்ண வேண்டியது, இந்த பக்கமா போயிட்டு யாரெல்லாம் லாசலாமா டீக்ரேட் பண்றாங்களோ அதையும் லைக் காட்டி தட்ட வேண்டியது. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு இவரா ஓனா ட்வீட் போட்டு தலைவர் படத்தை தலைவர் பொண்ணுக்கு டேக் பண்ணி திட்ட வேண்டியது. அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அத்தீரா மாதிரியான சப்போர்ட்டிங் குரூப். தலைவருக்கு மரியாதை கொடுக்க, தலைவருக்கும் தலைவர் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்குற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீ தலைவருக்கோ தலைவர் குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கலையா அட்டி வேற மாதிரி தான் விடுறோம். விஜய் ஃபேனை டீல் பண்ற மாதிரி தான் டீல் பண்ணுவோம். அவ்வளவுதான் என் பாயிண்ட் ஒரு கபிலா. அதான் விஷயம். நீ படத்தை என்ன வேணா பேசி போறேன், எதுவுமே நான் கேட்டிருக்க மாட்டேன்.
நீ யாரு அட்வைஸ் பண்ண சொல்றதுக்கு? நீ என்ன அவ்வளவு பெரிய புள்ளியா? இதுக்குத்தான் அன்னைக்குன்னா அண்ணாத்தைக்கும் இதேதான் விழுந்தது, இதே மாதிரிதான் நடந்தானோ. மகிமான்ற ஒரு ஐடி இதே மாதிரி தான் வேலையை பார்த்துச்சு, ட்வீட் டெலிட் பண்ணிட்டு தான் ஒரு பிரபாஸ் ஃபேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ மறுபடியும் அந்த ஐடி மறுபடியும் உள்ள மறுபடியும் ஒரு வேலையை பார்க்குது. கேட்டா ரஜினி ரசிகை அப்படின்னு சொல்ல வேண்டியது எதுக்குது? நீயே உன் தலைவன் படத்தை கொண்டாடலைன்னா அப்புறம் ஊர்ல இருக்கிறவன் எப்படி கொண்டாடுவான்? நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, நீயே உன் தலைவன் படத்தை நீ கொண்டாடல, உன்னுடைய ஃபேவரட்டான தலைவர் நடிகர் தலைவர் அப்படின்னா அவர் படத்தை நீயே கீழே இறக்கி பேசணும்னா அப்போ ஊர்ல இருக்கிறவனும் பேசதான் செய்வான். அது எல்லா ஃபேன் குரூப்பும் பேசதான் செய்யும். அது ஒரு ஃபேன் குரூப் இல்லை, எல்லா ஃபேன் குரூப்பும் பேசதான் செய்யும். நீயே தலைவரை விட்டு கொடுத்தனா அப்போ ஊர்ல இருக்கிறவனும் தப்பா தான் பேசுவான். இதைத்தானே நான் கேட்டேன். இந்த கேள்வியை தான் நான் இந்த கேள்வியை கேட்டா தப்புன்றாங்க. இல்ல இப்ப நம்ம இதே மாதிரி இந்த படத்துக்கு இவ்வளவு பேசியிருக்காங்க, சரி இதுக்கு இவ்வளவு குறை, நாளைக்கு தலைவர் இஷ்டத்துக்கு அவர் வேற ஒருத்தரோட இதே மாதிரி ஒரு கதை பண்றாருன்னு வைங்களேன், அன்னைக்கே இதே மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வைங்களேன், அன்னைக்கே நீங்க எல்லாரையும் குறையதான் சொல்ல போறீங்க. அன்னைக்கு மட்டும் எனக்கு வேற டேரக்டரோட பண்றாரு அதனால ஓகே நான் சொல்ல போறாங்க. அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு தேவை ஒரு எலமெண்ட், அந்த எலமெண்ட் இல்லைன்னா அது வேஸ்ட். இது ஏதோ அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரியே எனக்கு இருக்கு பாத்தீங்கன்னா. இல்ல இது அப்படி இல்ல நான் இது இப்ப நீங்க எல்லா பேட்டிலையும் தலைவர் கிளிக் இருக்காது. இது அவங்க இது பண்ணல, இது இவரா எடுத்துக்கிட்டதுதான். அவங்க எல்லாருமே அவரே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இதுக்கு அவங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இது தலைவர் அப்பனா தலைவர் பேச்ச மதிக்கலங்கிறதா அர்த்தம். அது மீனிங் இது. அவங்க நினைச்சிருந்தா முத படத்திலே தன்னுடைய முதல் படத்திலே தலைவர் ஏதோ கேஸ்டிங் ரோல் மாதிரி கேமியோ ரோல் பண்ண வச்சிருக்க முடியுமே அவங்கள நினைச்சா. இது கிளீனா தலைவர் எல்லா ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு. அவங்களும் 2-3 தடவை சொல்லிட்டாங்க. அது நான் நடிக்கிறேன் சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்க அதை கண்டுக்காம போயிட்டாங்க. ஏன்னு அப்புறம் ஒய்ஃப் கேட்டாங்க. எல்லாமே அவர் கிளீனா எல்லாமே சொல்லிட்டாரு. இல்ல ராஜ்பத், ஆக்சுவலா என்னன்னா ராஜ்பத், அது ஆடியோ லான்ச் தலைவரே அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நான் ஸ்கிரிப்ட படிச்சேன், நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க டேக் பண்ணது இப்ப அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ரஜினி சார் டேக் பண்ணி ரஜினி சார் இங்க உங்க படத்துல பண்ணாதீங்கன்னு போடுவாங்களா? என்னது என்ன மாதிரி இது? இப்ப இதுல ரஜினி சார் டேக் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். இல்ல அது எப்படி இருந்தாலும் தலைவர் எடுத்த முடிவு. இவங்க ஏதோ இந்த மாதிரியான விஷயங்கள் இங்க பாருங்க. எனக்கு என்ன மன வருத்தம் கபிலா, இத ஆடி லஞ்ச்ல பேசினாங்க. இதைத்தாங்க அன்னைக்கு ஆடி லஞ்ச்ல அவங்க பேசினாங்க. ஒன்ன மாதிரி ஆளுனால தானே அந்த அம்மா அன்னைக்கு அந்த பேச்சே பேசிச்சு. எந்த வார்த்தை இந்த மாதிரி ஆள் தான் வச்சிருந்தாலும் பேசினாங்க. நம்ம படத்தை கணக்கிலே எடுத்துக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க பேசினா பரவாயில்ல. ரஜினி தலைவரோட டிபி எடுத்து வச்சுக்கிட்டு நீ ரஜினி ரசிகன்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரி பேசும்போது அவங்க ஹர்ட் ஆக தான் செய்வாங்க. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு, படம் நல்லா இல்லைன்னு சொன்னா நம்மள இப்படி அடிப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, மேடம் நீங்க தலைவர் வச்சு டைரக்ட் பண்ணாதீங்க மேடம் அப்படின்னு. இல்ல கபில அப்படி கிடையாது. ரஜினி சாரை டேக் பண்ணி நீங்க அந்த மாதிரி படம் நடிக்காதீங்க, நாங்க சொல்ற டைரக்ட் நடிக்க சொன்னா அடிப்பாங்க தெரியும். அதனால இந்த மாதிரி போட்டு சமாளிச்சிருது. சரி, அப்ப நாளைக்கு நீ இப்ப நீ தலைவர் பொண்ணை தொட்டு இந்த மாதிரி பேசுற, அடுத்தது லதா மாட்ட போவோம், அதுக்கப்புறம் அடுத்து தலைவர்கிட்ட போவோம். அப்படித்தானே படிப்படியா வரும். அப்ப வயசாக உனக்கு அறிவு இருக்குன்னு நீ நம்புற, சினிமா அறிவு இருக்குன்னு நம்புற. உங்க பேச்ச எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் அவர் படம் நடிக்கணும், அப்படித்தானே? இந்த படத்துக்கு என்ன குறைச்சல் எனக்கு ஓப்பனா கேக்குறேன். லால் சலாம் படம் என்ன குறைச்சல் அந்த படத்துக்கு? எனக்கு முதல்ல ஒரு படமா என்ன குறைச்சல் இருக்கு? உனக்கு படம் பிடிக்கலன்னா எனக்கு என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு சொல்லணும். காரணத்தோட எனக்கு சொல்லு. படம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கும் காரணம் சொல்லு. படம் பிடிக்கலன்னா அங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணாதான் பிடிக்கல அதிகம். அவ்வளவுதான் மேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யா இல்ல படம் இல்ல ப்ரோ, படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தலைவர் பொண்ணுங்களோட நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போட்ட ஆட்கள் தான் இப்ப படம் கலெக்ஷன் ஆகலன்னு ட்வீட் பண்றாங்க. எனக்கு புரியல, நீங்க தானடா படம் இந்த மாதிரி படம் நடிக்க கூடாதுன்னு அவ்வளவு பேசுனீங்க வாயி. கிங்ஸ்லி நடிக்க கூடாது இல்ல, போஸ்டருக்கே ட்வீட் போட்டாங்க, நல்லா இல்லன்னு ஆரம்பிச்சாங்க. அப்பவே போஸ்டர் இந்த மேல இருக்கிற ஐடியா லிஸ்ட்ல இருக்கிற அத்தனை பேருக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய ரஜினி ரசிகரா கூட இருங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஐடிக்கள் இன்னும் ஒரு 4-5 ஐடி சுத்திட்டு இருக்கு ட்விட்டர்ல, இந்த நேம் ஆஃப் ரஜினி ஃபேன். இந்த ஐடிக்கெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அவமானம் இல்ல, தலைவருக்கு அவமானம். இல்ல கபிலன் பயோ பாத்தீங்களா? கபிலன் பயோ பாத்தீங்கன்னா ட்ராக்கராமே யார் அவனா? அதான் சொல்றேன், எச்ச காசுக்கு சம்பாதிக்கும் சொல்லிட்டு ஓடி போன எச்ச நாயி. புதுசா ஆரம்பிச்சிட்டீங்க ட்ராக்கர் சோஷியல் மீடியா.
பயோல டிராக்கரா? எந்த ஊர்ல டிராக்கரு? ரயில்வே டிராக்கரா? இல்ல நம்ம படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இல்ல அவன் வேற யாராவது இத பாரு என்ன என்ன அவனுக்கு தெரியாதவ ஆள இருந்தா உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னா உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்குன்னா ஒரு தடவையாவது லால் சலாம் சொல்லி ஒரு ஸ்பேஸோ இல்ல மத்த ஸ்பேஸ்லயோ போயிட்டு ஏதாவது பேசிருக்கணும். இல்ல லால் சலாம் பெருமையா பேசி ஏதாவது ஒரு 10 ட்வீட்டா நீ போட்டிருக்கணும். இவனுங்கெல்லாம் அமைதியா இருந்துட்டானுங்க. படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டானுங்க. படம் நல்லா இருந்ததுன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் படத்தை பத்தி பெருமையா பேச வேண்டியது. படம் நல்லா இல்ல அப்படின்ற ஏதாவது எவனாத்த சொல்லிட்டான் அப்படின்னா உடனே கூட்டத்துல கோவிந்தா போட வேண்டியது. இல்ல ப்ரோ, சரி படம் சப்போர்ட் பண்ணி பேசின யாருமே நம்ம வந்துட்டு இந்த கலெக்ஷன் பத்தி எல்லாம் நம்ம இப்ப வரைக்கும் நம்ம யாருமே பெருசாலாம் பேசுறதே இல்ல. யாராச்சும் பேசினா சும்மா ரிப்ளை கொடுக்குறோமே தவிர பெருசா யாருமே பேசுறது இல்ல. சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே அது தலைவர் படம் தலைவர் சாய்ஸுக்கு பண்றாரு, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான் சிம்பிள். அது தலைவர் படம், அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இல்ல தலைவர் இதுல ஒரு சில வருஷத்துல பேரு 2 படம் வராதான்னு நம்ம எவ்வளவு நாள் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியவே இல்ல. அது இந்த தலைவர் வேலையை தாங்க ட்ராக்ன்ற பேர்ல நல்லா புரிஞ்சுங்க பாலாஜி. இந்த மாதிரி பயோல டிராக்டர்னு பேரை வச்சுக்கிட்டு சுத்தினவன் தான் குடிவருமா. நீ குடிவருமா, நான் குடிவருமா இருக்கிறதுக்கும் நீ குடிவருமா போயிட்டு நேத்து போய் எழுதிட்டு இன்னைக்கு நீ அவன் செய்யற வேலையை நீ செய்யற அப்படின்னா அப்ப உனக்கு என்ன? இல்ல எனக்கு அதுதான் இப்ப நான் பேசியிருக்கேன், கேபின் ஸ்பேஸ் தான் செஞ்சாங்கல்ல பேசியிருக்கேன். ரஜினி ஃபேனா அங்க நிறைய டிபேட் நடக்கும், நான் பேசியிருக்கேன். என்ன புதுசா இப்போ ட்ராக்கர்னு மாத்திட்டு சோஷியல் மீடியா இன்ஃப்ளேஷன் போட்டு வேற மாதிரி வீட்டுலாம் போட்டு இருக்கிறதுலாம் இல்லைங்க. இப்போ சோஷியல் மீடியா நெகட்டிவ் பப்ளிசிட்டில ஃபாலோவர்ஸ் கெயின் வேணும்னா இப்ப யார் வேணா என்ன வேணா பண்ணலாமா? உங்களுக்குன்னு தனியா ஒரு கிரெடிபிலிட்டியே கிடையாதா? என்ன மனுஷன் நீங்க? சை ஆச்சார் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல ஜெயிலர் படம் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளவு பேசினானுங்க, அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு மறுபடியும் சரி நீங்க இந்த ஐடி தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ராஜார். இந்த ஐடி தெரியாதுன்னு மட்டும் இல்ல சொல்லிடாதீங்க. அவருக்கு நல்லா தெரியும் ராஜார். நம்ம அவ கூட நம்மளே பேசிருக்கோம் நிறைய வாட்டி. அவனுக்கு என்ன நல்லா தெரியும், என் ஏஜும் தெரியும். என் ஏஜ் தெரிஞ்சுக்கிட்டே அவன் இப்படி பேசுறானா அப்ப அவன் என்ன? ஆனா சார் இல்ல செஞ்சாலும் எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா பேசியிருக்கேன், நான் பேசல அடிக்கடி பேசியிருக்கோம். பட் அன்எக்ஸ்பெக்டடா இந்த மாதிரி போடுறது வந்து எதிர்பார்க்கல. அது தப்பு. இது வந்து இன்னொன்னு நான் எனக்கு ராஜா நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது தப்பா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். சரி ராஜா, நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப இந்த மாதிரி இப்ப அந்த பேரை மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு விஜய் டிபி ஒண்ணு இருக்குன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? விஜய் யாராவது கொடுத்தாங்க நம்ம இல்ல அந்த ட்வீட்ல அந்த ஐடி பேர்ல மகேஷ் பாபு டிபி எடுத்துட்டு விஜய் டிபி இருந்துன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? என்னுடைய ரியாக்ஷன் வந்து தலைவரோட பேச்சு தான். முதல்ல அவர் என்ன சொன்னான்னு படிச்சுட்டு வான்னு, அதான் என்னுடைய ரிப்ளையா இருக்கும். இது வந்து அதையும் போட்டிருக்கேன் சார். அதையும் கீழே மெசேஜ்ல பாத்தீங்கன்னா அதையும் நான் போட்டிருக்கேன். பாத்தீங்கன்னா அவரு என்னோட தாய் அப்படின்னு சொல்லி அட்டாச் பண்ணிக்க, அதனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காரு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் மெசேஜ் அதையும் போட்டிருக்கேன். சான்ஸ் கொடுக்கறாரு அதெல்லாம் கிடையாது. இது வந்து அவரா எடுத்துக்கிட்டது. இது வந்து எடுத்துக்கிட்ட ஆமா, இதெல்லாம் அவரா எடுத்துக்கிட்டது. அவரே சொல்லியிருக்காரு இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்வீட்டோட இதை நான் அப்படிதான் பாக்குறேன். இது வந்து அனாவசியமா வந்து அவங்க 2 பேரையும் வந்து இழுத்து விட்டு பண்றது வந்து எங்கள்கிட்ட விட்டுருங்கிறதெல்லாம் அது அவரே எடுத்துக்கிட்டது, அவரே இது பண்றது. இதுல என்ன இவன் தான் போயிட்டு சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு தலைவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது உட்காந்து பக்கத்துல இருந்து இவர் தான் எல்லா பணிமனைகளும் இவர் தான் செஞ்சு கிழிச்சாரு. இவர் இந்த சின்சான் தான் செஞ்சு கிழிச்சாரு இவர். நான் கேக்குறேன், என்னையும் சேர்த்துதான் எல்லாரும் சேர்த்துறேன். ஒரு ரசிகன் பாக்குறதுக்கும் பெத்த பொண்ணு தான் அப்பாவை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு நாள் தாங்குவீங்களா? 2 நாள் தாங்குவீங்களா? அட 1 மாசம் தாங்குவீங்களா? அட 1 வருஷம் தாங்குவீங்களா? அப்புறம் பெத்த பொண்ணை குறை சொல்ற அளவுக்கு இங்க நமக்கு அந்த உரிமை இருக்கா? அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களை குறை சொல்லி பேசுறதுக்கு நமக்கு அந்த உரிமை அவர் கொடுத்துருக்காரா? கிடையவே கிடையாது. நீங்க உங்களுடைய குடும்பத்தை பத்தி மத்தவங்க வந்து குறை சொல்றதை நீங்க யாராவது ஏத்துப்பீங்களா? நான் ஏத்துக்குப்பானா? யாராவது ஏத்துப்பீங்களா என்ன? இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நான் அடிச்சுட்டு வரேன். அத்திரான்ற ஐடியிலும் சரி, எம்எஸ்டின்றதுலையும் பாபன் மகேஷ் டோனிக்கு சப்போர்ட் பண்ணி தலைவரை கெட்டவாத சொல்லி திட்டிட்டு போனவன் ஜெகதீஷ் என்ற ஐடி, இதுக்குத்தான் நான் முதல்ல ஆரம்பத்துல இருந்தே அடிச்சிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் ரஜினி ரசிகன் லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டேன். வள்ளூர் கோட்டத்துல கேப் போட்டு வந்து உட்காந்துட்டா நீ என்ன ரஜினி ரசிகன் ஆயிடுவியா? இல்ல கபில், உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் அமைச்சர் கவனம் இருக்கா? ஜெகதீஷ் ஐடி இப்போ வந்து விஜய் டிபி மாத்தி வச்சுட்டு வேற ஏதோ சப்போர்ட் பண்ணிட்டு அதான் சொல்றேன், காசுக்காக இடம் மாறி தடம் மாறி போனவனா நான் ரஜினி ரசிகனா நான் பாக்குறதே கிடையாது. நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என்னோட அண்ணனும் வந்து பெரிய தலைவர் ஃபேன் தான்.
பட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஆஃப் ஸ்க்ரீன்ல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்றாரு, ஃபோக்கஸ் பண்றாரு. பட் நான் எனக்குமே ரெண்டுமே பிடிக்கும். அப்படி அவருக்கும் அப்படிதான். தலைவரை பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் அவர் வந்து கண்டிப்பா சில விஷயங்கள்லாம் பிக்கியா இருப்பாரு. இப்போ படத்தோட சாய்ஸஸ்ல வந்து இப்ப நம்ம என்ன பண்ணாலும் தலைவர் பண்ணாலும் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? அவரு அந்த மாதிரி இல்ல. அவருக்கு வந்து சில விஷயங்கள் இப்போ ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நானா போய் கேட்டுட்டு தான் அவர்கிட்ட இருந்து நான் வாங்குவேன் ஒரு விமர்சனம். ஒரு படத்துக்கு எப்படி இருந்தது தலைவர் படம். எப்பயுமே FDFS அப்போ அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாரு, டே பாத்துட்டியாடா, எப்படிடா இருக்கு அப்படின்னு. அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொல்லுவேன். அவரு பார்த்ததுக்கு அப்புறம் நான் கேட்பேன், எப்படி இருந்தது உங்களுக்கு அப்படின்னு. அப்போ இந்த கபாலி காலா பத்தி எல்லாம் ஒரு விமர்சனம் சொன்னாரு. இந்த படத்தை பத்தி மத்த படங்களை பத்தி ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா உங்களுக்கு வேற வேற ஒரு மைண்ட் செட் இருக்கலாம், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். ஆனா ரஜினிங்கிறவர் பொதுவானவர், எஸ்பெஷலி ஃபார் ஃபேன்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படின்னா படத்தை பத்தி மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணி மூவ் ஆன் பண்றதுதான் ஒரு பக்குவம். அதுதான் மெச்சூரிட்டி. அதான் இப்ப விஷயம் என்னன்னா கிரிட்டிக் பண்ணலாம், ஆனா டிக்டேட் பண்ணக்கூடாது. டிக்டேட்ங்கிறதுக்கு இங்க இடமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அது என்ன, நீங்க என்ன போய் போர்டா புடிச்சு நிக்க போறீங்க போயஸ் கார்டன்ல? அது இல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது நம்ம அவரை பார்த்து விரும்பி தானே இவ்வளோ ஃபேன் ஆகி, இவ்வளோ நம்ம டைமையும் நம்ம லைஃபையும் இன்வெஸ்ட் ஆகி, அவரு நம்ம லைஃப்ல இன்வால்வ் ஆகி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நேத்து வந்தவர்ல 25 வருஷமா இல்ல, 30 வருஷமா இல்ல, 50 வருஷம் ஆக போகுது அடுத்த வருஷம். 50 years ஆஃப் ரஜினிசம். நாம எவ்வளவு புரிஞ்சிருக்கணும் அவரை. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஸ்பேஸ்ல கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அப்படின்னு கண்ட்ரோலா இருக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மள கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி தோணுச்சு. இல்ல இப்போ இவர் சொன்ன மாதிரிதான் அனந்து சார் யாரோ சொன்னாங்க. என்னன்னா அவர் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றாரு. அவரோட பொண்ணோட இன்வால்வ்மெண்ட் அவரோட வாழ்க்கையில எவ்வளவு நடந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த படத்துல வந்து அவர் எப்படி வந்து இன்வால்வ் ஆனாருன்னு இவ்வளவு சொல்றாரு. இவ்வளவு சொல்லியும் வந்து நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க தலைவருக்கே எகென்ஸ்டா போற மாதிரி தானே. ரொம்ப சிம்பிளான கேள்விதான் இது. தலைவருக்கே எகென்ஸ்டா நீங்க பேசுற மாதிரி தானே. அப்போ அவரு கான்சியஸா எடுத்த ஒரு டிசிஷனை நீங்க வந்து கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி தானே அது. அதான் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு பிடிக்கலன்னா, நான் உங்களுக்கு பிடிக்கணும்னு யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறது இல்லை. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, மூவ் ஆன். அதை விட்டுட்டு டேக் பண்ணி நீங்க எதுக்கு அந்த படம் பண்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய தற்குறித்தனம் அது. நமக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, தேசிங் பெரியசாமி படம் வந்ததுக்கு அப்புறம் டேக் பண்ணி என்ன கக்கரன் மட்டும் பாருங்களேன், என் வன்மத்தை மட்டும் பாருங்களேன், கபிலா தேசிங் பெரியசாமி ரஜினி ரசிகரே திட்டாத கபிலா, தயவு செஞ்சு ஸ்பேஸ் போட்டுறாத மட்டும் யாரும் குறுக்க வந்துடாதீங்க, யாரும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு. நான் தலைவர் ஃபேமிலியோ நான் தலைவரோட ஃபேமிலியோ யாரையும் நான் டேக் பண்ணி ட்வீட் போட போறதில்ல, ஸ்பேஸ் போட போறதில்ல. தேசிங் பெரியசாமி டேக் பண்ணி தான் நான் ஸ்பேஸ் போடுவேன். இதுல வந்து நான் என்ன பிரச்சனையா பாக்குறேன்னா, தலைவரோட பொண்ணை பத்தி ஐஸ்வர்யா அவங்கள பத்தி தப்பா பேசினாரு தான் அதுதான் ஏத்துக்க முடியாது. ஏன்னா ஜெயிலர் வரத்துக்கு முன்னாடி நெல்சனோட தலைவர் பண்றது நானும் நெல்சனை போட்டு அடிச்சேன். ஆனா அந்த டிசிஷன் அது ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. அந்த ஸோ நம்ம வந்து சில டேரக்டர் நமக்கு பிடிக்கும், சில டேரக்டர் நமக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் தலைவர் டிசிஷன் நம்ம எப்படி இருந்தாலும் படத்தை சப்போர்ட் தான் பண்ண போறோம். என்ன படம் நாளைக்கே ஒரு 2 வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு தேசிங் பெரியசாமி டைரக்ஷன்லயே தலைவர் நடிக்கிறேன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும், நானே ஃபயர் விடுவேன். இது வந்து தேசிங்காக கிடையாது, என் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அது ஒரு டிசிஷனை நான் எதிர்க்காம நான் பாராட்டுவேன். இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்டு. ஆனா அதுக்காக நான் தலைவர் எடுத்துக்கிட்டு நான் இந்த பக்கம் நிக்க மாட்டேன். நான் போய் அதுக்காக போய் தேசியம் கொடி பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். அவர் எந்த டைரக்டர் சூஸ் பண்றாலோ மனசார உட்காந்து கை தட்டிட்டு பாராட்டு நான் படம் பார்த்துட்டு வந்துருவேன். இதுதான் என்னுடைய சாய்ஸ். நின்னுலன்னா நிக்கணும், உட்காரணும். இல்ல ரஜினிக்கு ஃபேனா இருக்கு சொன்னா ரஜினி ஃபேனுக்கு எல்லாம் ஃபேனா மாறுறதுதான் பிரச்சனையாவே இருக்கீங்க. நீ ரஜினி சாருக்கு மட்டும் ஃபேனா ஏன் நான் தேசியம் பெரியசாமிட்ட போறேன்னா, இந்த மாதிரி ஐடிக்கல் ஐஸ்வர்யா மேடம் டேக் பண்ணி, சௌந்தர்ய மீடியாம டேக் பண்ணி என்ன சொல்றது, தேசிங் பெரியசாமி எக்ஸாம்பிளா கொண்டு. அப்ப நான் தேசிங் பெரிய அப்ப எவனை அடிச்சு நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ இவங்களுக்கே நீ ஐடியா கொடுக்க வரேன்னா, அப்ப நீ யாரை சப்போர்ட் பண்ற, நான் அவனை தானே அடிப்பேன். இல்ல கபிலன், அதான் நான் சொல்றேன். இப்ப சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. லால் சலாமே வேற ஏதோ ஒரு டேரக்டர் தேசிங்கே பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து சில ரஜினி ஃபேன்ஸ்க்கு வந்து லால் சலாம் பிடிக்கலன்னா, தலைவா நீ அடுத்த வாட்டி தேசிங்கோட பண்ணாதன்னு சொல்றது அவங்க கருத்து. ஆனா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது ஐஸ்வர்யா தான் பண்ணிருக்காங்கன்ட்டு. தலைவரோட பொண்ணு தலைவர் எப்படி பாக்குறாருங்கிறதே தலைவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாரு.
அதான் சொல்றேன், நார்மலா ஒரு படம் பண்ணி அந்த டைரக்டர்ஸ் லிஸ்ட்ல நீங்க தலைவரோட பொண்ணையும் எப்படி சேர்க்க முடியும்? தலைவர் பொண்ணுன்றது எக்ஸ்ட்ரா ஒரு அததான் நானும் சொல்ல வரேன். அதுதான் எனக்கு ஏத்துக்க முடியல. இது வேற ஏதாவது டைரக்டரா இருந்தா கூட ஓகே. தலைவர் பொண்ணுங்கும் போதுதான் என்னால ஏத்துக்க முடியல. அததான் நான் சொல்ல வரேன். அப்ப நான் என்ன, தலைவருக்கு பொண்ணா இருந்தாலும் எனக்கு எல்லாம் கவலை கிடையாது. நான் தலைவர் பொண்ணு டேக் பண்ணிடலாம். இதை தானே அந்த அம்மா அட்ரஸ் பண்ணாங்க ஆடியோ லான்ச்ல. அது அப்படி இல்ல. தலைவர் பொண்ண வந்து கஷ்டப்படுத்தினா தலைவர கஷ்டப்படுவார்ல. சரி, இந்த ஐடியா தலைவரே கஷ்டப்படுத்தினா கூட பரவாயில்ல, எங்க கொள்கையில நாங்க நிப்போம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஆகுது, ஏன் இந்த ஐடியா இன்னும் ரிப்போர்ட் அடிக்காம இருக்கீங்க? நான் இப்பதான் கபிலன் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ரிப்போர்ட் அடிச்சிருக்கணும்ல, ரிப்போர்ட் அடிச்சிருக்கணும்ல. அவர் போட்ட அபியூஸ் கமெண்ட்லாம் நான் எப்பயோ போய் ரிப்போர்ட் அடிச்சேன், அக்கவுண்ட் ரிப்போர்ட் அடிச்சு விட்டேன். அப்பவே விஜய் ஃபேனுக்கே ரிப்போர்ட் அடிச்சது இல்ல கபிலன். அடிங்க, எதிரியை விட முதல்ல துரோகிய முதல்ல அடிங்க. நானா இருந்தாலும் சரி அடிங்க, தப்பே கிடையாது. என் ஐடி போகுது இல்ல, அது மாதிரி போட்டோம், பிரச்சனை கிடையாது. ஆனா தப்பு செஞ்சா கேளுங்க. சக ரஜினி ரசிகனை தப்பு பண்ணாலும் கேளுங்க. பெத்த தாயின்ற அளவுக்கு சொல்லிட்டாரு அந்த மனுஷன். அந்த மனுஷன் வெளில சொல்லாத விஷயம் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் உங்க வீட்டுல மூத்தவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா உடம்பு சரியில்லை நேரத்துல அவங்களுக்கு சில பணிவிடைகள்லாம் செய்ய முடியும். எல்லா விஷயம் நர்ஸ் செய்ய முடியாது, எல்லா விஷயம் டாக்டர் செய்ய மாட்டாங்க. மனைவியும் மகளும் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த விஷயங்கள்ல. அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி அந்த மனுஷன் கண்ணுல தண்ணி வந்திருக்கும்னா, உனக்கெல்லாம் அவர் படமா தான் நீ அவரை ஒரு 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 இதா பாக்குறானுங்க, அவ்வளவுதான். அது எப்படின்னா ஆப்ஜெக்டா பாக்குறானுங்க அவ்வளவுதான். அப்படிதான் பாக்குறானுங்க. அதுதான் அதோட அதுலயே நிக்கிறானுங்க ஆப்ஜெக்ட். அவரு அவரு அவர் ஒரு பின்னாடி இதுதான் நாம வந்து இந்த 500 கோடி 1000 கோடின்னு பேசுறதே தப்புங்கிறேன். ஏன்னா அவர் ஒரு கமாடிட்டி கிடையாது, அவர் ஒரு உணர்வுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. அவரு ரஜினிசம் இஸ் an எமோஷன். ரஜினிசம் எமோஷன்ங்கிற வரைக்கும் போயிருச்சு. நீங்க வந்து 500 கோடியா 1000 கோடி தான் எங்க தலைவர், 500 1500ன்னு எண்ணிட்டே போனீங்கன்னா இதுல என்ன சென்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு பேச்சுக்கு தாங்க நான் வந்து ஒரு குதிரை அப்படின்ற மாதிரி பேசினேன். அதுக்காக இவனுங்க வந்து குதிரை மேல பந்தயம் கட்டிட்டு இருக்கிறானுங்க. எவ்வளவு கேடுகட்டத்தனம் தெரியுமா? அவரு தாயா தெய்வமா பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை நீ வந்து டேக் பண்ணி நீ வந்து இந்த அளவுக்கு நீ நக்கல் மயிறு பண்ற அப்படின்னா, அறிவுரை மயிறு சொல்ற அப்படின்னா, நீ இவ்வளவு நாள் நீ இங்க ஆன்லைன்ல இந்த பேச்சு பேசுறனா ஆஃப்லைன்ல என்ன பேச்சு பேசிருப்ப? ஒரு படத்தை பத்தி ஒப்பீனியன் சொல்றது வேற. அதையும் தாண்டி இவர் என்ன பண்ணணும், அவங்க பொண்ணு ஏன் இப்படி பண்ணாங்க, பொண்ணு ஏன் இப்படி இருக்கு, இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்து நீங்க இட் இஸ் பெட்டர் யூ கீப் இட் டு யுவர் செல்ஃப். ஏன்னா அதுக்கு ஒரு ரிப்பர்கஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அழுதுட்டு நான் என்ன கேக்குறேன், தலைவரோட பர்சனல் விஷயங்கள்லாம் எடுத்து தலைவரோட ஃபேமிலி இஷ்யூ எல்லாம் எடுத்து பேசுறாங்க. முதல்ல உங்களோட ஃபேமிலி இஷ்யூ எடுத்து வெளில சொல்லு பாப்போம். நம்ம வெறும் ரசிகர் தான், மிஞ்சு போனா உயிரை கொடுக்குற ரசிகரா கூட இருப்போம், அவ்வளவுதான். ஆனா அவரு குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கும் அவருடைய ஃபேமிலி விஷயத்தை பேசுறதுக்கும் அவர் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறாரா? இல்ல ராணா, இப்ப நீங்க சொன்னதுதான் நீங்க சொன்னீங்கல்ல அந்த அந்த பாயிண்ட் கேட்க ஆஃப்லைன்ல கூட பேசக்கூடாதுன்றேன், ஆஃப்லைன்லயே பேசக்கூடாதுன்றேன் அவர் குடும்பத்தை பத்தி தப்பா இல்ல. ஒரே நிமிஷம் ப்ரோ, சாரி ராணா, நீங்க சொன்னதுதான். இப்ப ஆனா அந்த பாயிண்ட் வரும்போது அவங்க எங்க போய் ஒளிஞ்சுப்பாங்கன்னா ரைட் டு ஒப்பீனியன்ன்ற பாயிண்ட்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் கேள்வியே கேட்க முடியாது. இல்ல அது ரைட் டு ஒப்பீனியன் இஸ் ஃபைன். ஒப்பீனியன் இது ஒப்பீனியன் கிடையாது. இது வந்து they are making it look like some kind of ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி they are making it sound. அதுதான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு இப்ப அவன் போட்ட ட்வீட்ல கூட பாருங்க, அவன் கடைசியா சொன்னது அதுதான், எனக்கு ஒப்பீனியன் இருக்குன்னு தான் அவன் சொல்றான், அதை சொல்ல விடுங்கன்றான். அது அதையுமே பாருங்க, அது அபியூஸ்ல தான் போய் ஒப்பீனியன் கேன் பீ சிவில். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரஜினி ஃபேனை வந்து திட்டுறது, அசிங்கமா பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கும் சின்சான தெரியும். இன்ஃபேக்ட் as a matter of fact நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன். பட் இட் இஸ் a very very bad attitude to especially ஒரு எல்டர் பர்சன். யாரையும் அப்படி பேசக்கூடாது. நானே பேசிருக்கேன் பேசல அவன் கூட, அவனுக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அந்த மாதிரி பேசினாரு எனக்கு சத்தியமா எனக்கு என்னன்னா என்ன இன்டென்ஷன் எனக்கு தெரியணும். இப்போ என்னன்னா பியூட்டிக் பாயிண்ட்னா ஒரு எய்டட் ஃபீட் பண்ணி இம்ப்ரெஷனுக்காக பேசுறதா, காசுக்காகயா? இல்ல அனந்து சார் என்ன சொன்னாரு, எனக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியாது. இப்ப மேல ஏதாவது ஷேர் பண்ணிருக்கீங்களா?
எனக்கு தெரியல. பட் நான் சரியா அது கவனிக்கல. அது இன்னொரு ட்வீட்ல வரும், எனக்கு அதையும் போடுறேன். அது ஓகே, ரொம்ப நான் அதை பார்க்கல. நாராசமா பேசிருக்கான். நான் பார்க்கல என்ன எப்படிங்கிறது மாதிரி எனக்கு ஃபுல்லா எனக்கு தெரியாத விஷயம். நீங்க என்ன மேல பேசுறீங்க, ஷேர் அது என்ன பண்ணிருக்க பாருங்க, பண்ணுங்க. நான் இருக்கு பாருங்க. எதுல மேலையா? ஆமா, ஷேரா இருக்கு பாருங்க. எனக்கு காட்ட மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியல. பட் எதுவா சரி, இருந்தாலும் பப்ளிக்ல உங்களுக்கு டேரக்டா டிஎம் பண்றேன், வெயிட் பண்ணு. ஓகே ரைட். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, when you identify yourself, நீங்க ஒரு தலைவர் ஃபேன் அப்படிங்கிறப்போ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் இப்படி வந்து அன்சிவிலைஸ்டா வந்து ஒரு எல்டரை வந்து கண்ட மேனிக்கு திட்டுறது, இதெல்லாம் ஒரு பேட் எக்ஸாம்பிள். அது வந்து மத்தவங்களும் பாக்குறாங்க இல்லையா? நமக்குள்ளேயே சண்டை போடுறது. நீங்க வந்து சிவிலா வந்து டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு இது பிடிக்கல, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, டிஎம்ல எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கோங்க. தென் சூஸ் டு மூவ் ஆன். பிளாக் பண்றீங்களா, பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் அதான் பண்றேன். இப்போ பேசிக்கான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ட்வீட் பண்ணா யார் ரிப்ளை பண்ணுவாங்க? மோஸ்ட்லி ரஜினி ஃபேன்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, கரெக்டா? அவங்க கிட்ட என்ன மாதிரி கான்வர்சேஷன் வச்சுக்கல நீங்க? இல்ல நான் வச்சுக்கிறதே அந்த இல்ல. மாதிரி இப்ப பாருங்க, எனக்கும் ஒருத்தருக்கும் இந்த ஆர்குமெண்ட் ஆச்சு. இந்த ட்வீட் சொல்றேன். சின்சான் வந்து இந்த ட்வீட் பண்றாங்கன்னா, சின்சான் வந்து இந்த மாதிரி ட்வீட் பண்றாங்க அப்படின்னா கீழே ஒப்பீனியன் சொல்றவங்க அதே ரஜினி ஃபேன்ஸ் தானே இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி பொலைட்டா பேசுற மாதிரி தான் பேசணும். எதுக்கு அசிங்கமா அவங்க திட்டணும்? என்ன இன்டென்ஷன் உங்களுக்கு? அப்போ நான் ட்வீட் பண்ணுவேன், ரஜினி ஃபேன்ஸ் ஆனா வருவாங்க, அவங்க திட்டணும், அதான உங்க இன்டென்ஷன். இப்ப நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. இப்ப நம்ம சுதர்ஷன் அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அதுல எடிட்டிங் பண்ணுவாரு, தலைவரோட வீடியோ வச்சு கான்செப்ட் எடிட்டிங். அவரும் நானும் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 10 வருஷமா அவருக்கு தெரியும், தலைவர் ஃபேன்ஸ் நெட்வொர்க்ல. அவரு வந்து ஒரு இதுல என்ன டேக் பண்ணி பயங்கரமா சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன். ஒரு நிமிஷம். எப்ப ஒரே நேரத்துல குரூப்ல போட்டிருக்கிறேன், அவன் ஐடியா ஒரே நேரத்துல அடி ரிப்போர்ட் அடி. சரி, நான் சொல்லலாம். ஒரு நிமிஷம். லிசனர்ல இருக்கிறவங்க, மேல இருக்கிறவங்க விருப்பம் இருந்தா ரிப்போர்ட் அடி, இல்லனா நீ தலைவருக்கு செய்யற துரோகம், அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்லுங்க ராணா. இல்ல எவ்வளவு ரிப்போர்ட் அடிச்சா அக்கவுண்ட் பேன் ஆகும் அதெல்லாம் தெரியுமா கபிலன்? நான் அது இப்ப வெளில சொல்ல முடியாது. நான் வேற ஒரு சொல்றேன், டிஎம்ல சொல்றேன். அது வேற ஒரு குரூப்லயும் தட்டி விட்டுருக்கிறேன். இவன் ஐடி என்ன ஆகும் அப்படின்றத இனிமேல் நாளைக்கு பார்ப்போம். போதையில தாங்க 10 மணி ஆனா போதையில பேசுவாங்க. ஒரு ஸ்பிளெண்டர் வண்டி, புரியுதுங்களா? ராத்திரி ஆனா 10 மணிக்கு 9:45 வரும், வீட்டுக்கு வருவான். வந்துட்டு சரக்கு போட்டு உள்ள வந்து இங்க எவமெல்லாம் என்ன பேசுறான் அப்படின்றத ஸ்பேஸ்ல தண்ணியை போட்டு பேசுறான். இது வந்து ராஜருக்கு தெரியாது, கேபிஎன் சாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். அவனுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குன்னு முத கொண்டு எனக்கு தெரியும். சொல்லவா? வேண்டாம், பிரைவசி தொடுற மாதிரி ஆயிடும். ஆனா நீ தலைவரோட பிரைவசி தொடுற அப்படின்னா நான் ஒன்னும் இல்ல, உன் குடும்பத்தோட பிரைவசியை தொடுவேன். அவன் ரஜினி ரசிகன், விஜய் ரசிகன் நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்கண்ணா. சரி, இல்ல நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நான் வந்து இந்த நேத்து லால் சலாம் பத்தி ஒரு வார்த்தை போட்டுட்டு, நான் வந்து தலைவர் அப்பப்போ எமோஷனலா இருக்கிற டைம்ல நான் அப்பான்லாம் நான் அட்ரஸ் பண்ணுவேன். நான் அவர் அப்படிதான் நான் அட்ரஸ் பண்ணுவேன், அப்பான்னு தான் நான் கூப்பிடுவேன் நான். இப்ப என்னன்னா, அதை கோட் பண்ணிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு வாக்கியம் பேசியிருக்காங்க. பார்த்தா டிபில தலைவர், சரிங்களா? அவங்க பேசியிருக்கிறது என்னன்னா, நீ வந்து அப்பாவை வந்து நீ இவரை அப்பான்னு கூப்பிட்டேன்னா உன் அப்பாவை என்னன்னு கூப்பிடுவ அப்படிங்கிற மாதிரி ஏதோ உளறி வச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்பாங்கிறது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஒரு உணர்வா தான் நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் கமெண்ட் பண்ணி அவங்கள புரிய வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, தட் இஸ் அ டைம் வேஸ்ட் ஃபார் மீ. ஏன்னா அவங்களோட பக்குவம் அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் 10 வருஷமா தெரியும்னு சொல்றீங்களே, உங்களை பத்தி எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? 10 வருஷமா தெரியும்னு சொல்றீங்க. இல்ல அந்த அண்ணனை சொல்லல நான் சொல்றது, ஏதோ ஒருத்தங்க ரேண்டமா ஒருத்தங்க, சரிங்களா? இவங்க வந்து என்ன டேக் பண்ணிருக்காங்க கமெண்ட்ஸ்ல போய், அது அவரோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வாட்ஸ்அப்ல. நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, இதெல்லாம் என் கவனத்துக்கு கொண்டே வராதீங்க நானு, புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த உங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க கபிலன், எனக்கு அந்த ட்வீட் எனக்கு டீல வரல கபிலன், இந்த ட்வீட்ல எனக்கு டீல வரல. நீங்க ஃபாலோவர்ஸ் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, ஐடிஸ், அதை பொறுத்து தான் ராணா இங்க ஃபில்ட்ரேஷன் நடக்கும். என்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் இப்போ நடக்கும் அப்படின்னா, முதல்ல இங்க எல்லாரும் தலைவர் டிபி வச்சிருப்பாங்க, இல்லை பயோல ஏதாவது தலைவர் ஏதோ நார்மல் டிபி வச்சுக்கிட்டு, இல்லை நான் பயோல தலைவர் ஃபேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தலைவர் ஃபேனா இல்லையான்றது நீங்க என்கிட்ட தெரிஞ்சுக்கிறதோ இல்லை மற்றவங்கிட்ட தெரிஞ்சுக்கிறத விட, நீங்களா ஃபாலோ பண்ணி அவங்க போடக்கூடிய ட்வீட்ஸ் எல்லாமே நீங்க கணக்கலாம். அவங்களோட மைண்ட் செட் என்ன, என்ன மாதிரி ரிப்ளை பண்றான், தலைவரை பத்தி ஒருத்தன் பேசுறதுக்கு அவன் என்ன மாதிரி ரிப்ளை பண்றான், அதை நீங்க ஒரு 2 நாள் நோட் பண்ணினாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நான் ஒருத்தர் சரியில்லை அவங்க கிட்ட நான் விலகுறேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இதுதான். அவன் ஏதாவது ஒரு இடத்துல தலைவர் பத்தி அடிச்சிருப்பான், இம்மிடியேட்டா அன்ஃபாலோ பண்ணிடுவேன். பிடிக்கலையா ஒதுங்கிடுவேன். சில பேர் ஹார்ட் கோர் தலைவர் ஃபேனா இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா தூரத்துல இருந்து தள்ளி நிற்பேன்.
ஓகே, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. இந்த 2 இப்போ கேட்டகரியில தான் நான் வைப்பேன். எஸ் இப்ப எனக்கு நீங்க சொல்ற எனக்கு பாயிண்ட் ஆஃப் புரியுது. வியூ வந்து அதாவது இவங்க இது எடுத்த உடனே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்றத ஒரு ஐடியா நம்ம முடிவு பண்ண முடியும். இங்க இல்ல உள்ள இதுதான் அண்ணாத்திலே நடந்தது ராணா. நீங்க அண்ணாத்த டைம்ல நீங்க இல்ல, பட் இல்ல இருந்தாலும் இல்ல சொல்றேன். அண்ணாத்த டைம்ல இங்க என்ன நடந்ததுன்னா, இங்க தலைவர் படங்களை தலைவர் ஃபேன்ஸ் இங்க உட்காந்துக்கிட்டு சில பேர் டீக்ரேட் பண்ணும் போதுதான் எனக்கு கோவம், உச்சகட்டம் கோவம் வந்துச்சு. இங்க குடியூர் மாத்த ஒருத்தன் பேசுறான், இல்ல யூடியூப்ல ஒருத்தன் பாண்டன் ஒருத்தன் பேசுறான், அதெல்லாம் அப்புறம். அவன்லாம் ரஜினி ரசிகன் சொல்லிட்டு இங்க உள்ள வரல. ஆனா ரஜினி ரசிகன் சொல்லிட்டு உள்ள வந்தவன் நீ. தலைவர் படத்தை வந்து கூட்டம் இல்ல, இங்க கூட்டம் இது இல்ல அப்படின்னு சொல்லி இங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் அந்த தங்கை தங்கச்சின்ற உறவை கேவலமா எடுத்து பேசும்போது இவனுங்க அதை உட்காந்துக்கிட்டு எதிர்த்த வாயி. ஆனா இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு அட்வைஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது தான் எரிச்சலாம் ஆகுது. அதனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணா ஓப்பனா எவமெல்லாம் தலைவர் அந்த அண்ணாத்தை படத்தை டீக்கிற போனா அத்தனை பேர் அன்ஃபாலோ. இன்னைக்கு மணி சொல்லிட்டு பண்றாப்புல, அன்னைக்கு நான் சொல்லாமே செஞ்சேன் அதை. இதைத்தான் உங்ககிட்ட நான் முன்னாடி வச்சு கேட்கறேன். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஐடியா இப்ப இது வரைக்கும் நான் தன்னை ஒரு பயோல தலைவர் ஃபேன் சொல்லி வச்சவன் இப்ப ட்ராக்கர்னு சொல்லி மாத்தி வச்சுக்கிட்டான். நாளைக்கு இந்த மாதிரி மாறுவானுங்க, என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொல்யூஷனை சொல்லுங்க. கரெக்ட். அது இப்ப நான் சொல்லவா? நான் சொல்றேன் கேளுங்க. இதுக்காக தான் என்னோட ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டை இவ்வளவு லிமிட்டடா வச்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சொல்யூஷன்ஸ். இதுல வந்து என்கிட்ட யாராவது வந்து நீங்க மத்தவங்களே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா எனக்கு அவங்க கிட்ட உட்காந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற எனக்கு பேஷன்ஸ் இல்லைன்னே வச்சுக்கோங்களேன். முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. சரிங்களா? அன்லஸ் ஐ நோ சம்மன் பர்சனலி ஆர் இத்தனை வருஷமா நான் பழகினவங்க அவங்கள மட்டும் தான் நான் இங்க ஃபாலோ பண்றேன். அதையும் தாண்டி சில பேஜஸ் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்றேன். ஒரு ஹேண்டில் ஒரு இண்டிவிஜுவலா நான் வந்து நிறைய பேர்கிட்ட நான் வந்து ஃபாலோ பண்ணல. நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான். ஒரு நடிகர் ஒரு இங்க எனக்கு யாரையும் நம்ப முடியலைங்க. அதான் உண்மை. நான் உண்மையை பிடிச்ச நடிகர், உங்களுக்கு பிடிச்ச நடிகர், நீங்க ஆத்மார்த்தமா விரும்புற ஒரு நடிகர், அவருக்கு விசுவாசமா இருக்கிறது அவ்வளவு கஷ்டமா? அவ்வளவு கஷ்டமா? இல்ல இதே கேள்விதான் எனக்கு. இப்ப நான் மறுபடியும் அதே தான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கணும்னுலாம் நான் வந்து ஃபோர்ஸே பண்ண மாட்டேன். இப்ப அண்ணாத்தை பிடிக்கலையா தாராளமா உங்க இஷ்டம், அது உங்க ஒப்பீனியன். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காரலாம், தப்பு இல்ல. சரிங்களா? நீங்க வந்து அதை போட்டு அடிச்சாதான் நீங்க வந்து பெரிய ஆளாகணும்லாம் இல்ல. சரிங்களா? அதான் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் போயிட்டு ஒரு விஜய் ஃபேன்ட்ட போயிட்டு ஏன்டா உனக்கு லாஸ் எல்லாம் பிடிக்கல, முடிஞ்சா சொல்றேன், எனக்கு ரீசனை சொல்றேன். டே உங்க தலைவர் ஃபேன் சைட்ல இருக்கிறோம், நீங்களே பேசுனீங்க, நீங்களே ரஜினி ரசிகன் சொல்லி ஒத்துக்கிட்டீங்க ஒரு ஐடி, அவன்லாம் பேசுறான், அப்ப நான் பேசுறதா உனக்கு வலிக்குதான் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா அது கரெக்டான கேள்விதான். அது உண்மைதான். அது அப்படி கேக்குறதுல எந்த ஹிட்டான, அதாவது ஊரே கொண்டாடுற படத்தை தான் நான் கொண்டாடுவேன். ஊர் இப்ப கொண்டாடல அப்படின்னு எவனா சொன்னானா? ஊர் கொண்டாடலன்னு நீங்க எவனா சொன்னானா? இல்ல, எனக்கு ஜெயிலர் அளவு கொண்டாடணும், பாக்ஸ் ஆபீஸ் 500 கோடி தாண்டி போகணும், 600 கோடி தாண்டி போகணும். நீ பாக்ஸ் ஆபீஸுக்கு ஃபேனா இல்ல நீ தலைவருக்கு ஃபேனா? ராகவேந்திரா படம் ஒன்னும் பெருசா ஹிட் ஆகல. ஆனா இன்னைக்கு ராகவேந்திரா படம் பெரிய அளவுல நீங்க பேசுறீங்க. முள்ளு மலரும் அந்த அளவுக்கு பெரிய அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் செலக்ஷன் பண்ணிச்சான்னு தெரியுது. ஆனா இன்னி வரைக்கும் முள்ளு மலரும் 6ல இருந்து 60ல இருந்து தளபதி படத்துல இருந்து எல்லாமே எடுத்து பேசுறீங்கல்ல. எனக்கு வெளியில இருந்து ஒருத்தன் பேசுறது கூட நான் வந்து அவனை 2வது தான் போட்டு அடிப்பேன். ஆனா இங்க உள்ள நம்ம கூட்டத்துல இருந்துகிட்டு நானும் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி ஆட்டிட்டு நாளைக்கு காசுக்காக ஆனா ஒரு ப்ளூடிக் வாங்குறதுக்கு கூட நான் யோசிச்சேன். வாங்கலாமா வேணாமா, நம்மள ஏதாவது சொல்லிடுவாங்களா, காசு சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சிருவாங்களா, இப்படி சொல்லிடுவாங்களா, அப்படி சொல்றானா, அதுக்கு தங்கிக்கிட்டே இன்ன வரைக்கும் நான் ப்ளூடிக் வாங்கல. கிங்ஸ்லிக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் என்ன ப்ளூடிக் வாங்க சொன்னாங்க, நான் வாங்க மாட்டேன்னு உட்காந்து அடம் பிடிச்சது எனக்கு தெரியும். வாங்குறேன் தள்ளி போட்டேன். எதுக்கு? ஏதாவது நம்மள ஒரு நாக்கு மேல பல்லு போட்டு பேசிடுவானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் ப்ளூடிக் வாங்கல. உண்மையா இருக்கும்னு நினைச்சேன் அந்த மனுஷனுக்கு. எனக்கு அந்த எண்ணம் வருதுன்னா உனக்கு அந்த எண்ணம் ஏன் வரமாட்டேன்? அந்த மனுஷனுக்கு ஏன் உண்மையா இருக்குன்னு தோண மாட்டேன்? அதுதான் நானும் கேக்குறேன். இப்போ ரீசெண்டா கூட நான் பார்த்தேன் ஏதோ ஒரு ட்வீட், அதாவது இப்படி இருக்கிற மனுஷனை தான் வந்து சிவா அப்படி காமிச்சிட்டாரு. எனக்கு சத்தியமா தெரியல நீங்க வந்து எப்படிடா அந்த மனுஷனை வந்து நீங்க தனியா பிரிச்சு இப்படி இதுல வந்து இப்படி இருக்காரு. அப்படி ரஜினிடா அவரு அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து அப்படி வந்து நிக்கிறாரு அண்ணாத்தையில. நீங்க உங்களுக்கு அந்த படம் பிடிக்கல, உங்களுக்கு எஸ் ஆஃப்கோர்ஸ் மெலோ டிராமாட்டிக்கா இருந்தது, நானே சொல்றேனே. கோவிட் நேரத்துல அப்படி வந்து இன்னைக்கு கூட தகாத வார்த்தையில திட்டுறது. கோவிட் நேரத்துல வெளில வந்தா கோவிட் பரவும், கோவிட் சுத்தமா ஆளை காலி பண்ணிடும் அப்படின்னு தெரிஞ்சும் அந்த கோவிட் நேரத்துலயும் ஒரு படம் நடிச்சு அந்த படத்தை நமக்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்?
நீ என்ன குறைஞ்சது பண்ணிருக்கணும்? மூடிக்கிட்டு இருந்திருக்கணும் பிடிக்கலன்னா. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. குறைஞ்சது இல்லடா நான் அது ஆல் சென்டர் ஃபிலிம் கிடையாது, ஓப்பனா சொல்லுது ஆல் சென்டர் ஃபிலிம் கிடையாது. எக்ஸாக்ட்லி. செலக்டிவா சில விஷயம் பண்ணதுக்கு அதுதான் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா சில இந்த விஷயம் ஆட்டிடியூட்? நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது வீட்டுல ஒரு பொண்ணுக்கு அதாவது உங்களோட அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ பிடிச்சா கூட என்னடி கிரிஞ்சு பண்ற முட்டா பையல எனக்கு திட்டுற மாதிரி இருக்குது. அப்படி திட்டுவீங்களா? வீட்டுல உங்க லேடிஸ்க்கு, உங்க வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படம் திட்டுவாங்க போல இருக்கு. திட்டுவாங்க நம்மளுக்கு என்ன அப்படிதான் தெரியும்? இருக்கு, அப்படிதான் இருக்கு இந்த ஆட்டிடியூட். அதான் நான் சொல்றேன். இப்ப நானே சொல்றேன், இப்ப வாரிசு நான் உடனே அதை எடுத்துட்டு வரேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் ஒன் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக பண்ற படங்கள் தான் அது. அதுதான் நான் சொல்றேன். இல்ல That is the இதுக்கு truth. ஜானருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஸ்டோரி போர்டுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. விஸ்வாசம் அந்த மாதிரி படம் தான். நான் என்ன சொல்றேன், மெலோ டிராமேட்டிக்கா இருக்கணும்னு எடுத்தது தாங்கிறேன். இட் இஸ் தேர் ஆமா. கான்சியஸ் எஃபர்ட். அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிக்கலையா சரி, பிடிக்கல, அது உங்க இஷ்டம். ஆனா அதை போட்டு 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 சும்மா அதையே வந்து நை 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 அது நான் என்னமோ வந்து ராணா, இன்னைக்கு வரைக்கும் புலம்புறானுங்க. விஜய் ரசிகனை கூட நான் வந்து இவன் படம் ஒரு வன்மத்துல வச்சு பண்றான், இவன் தலைவன் அவன் மேல தூக்கி வச்சுட்டு வரணுன்றதுக்காக நம்ம தலைவர் படத்தை டீகேட் பண்றான் அப்படின்றத கூட நான் வந்து இந்த பக்கம் ரைட் சைட்ல தள்ளி வச்சு பார்த்தா கூட, லெஃப்ட் சைட்ல இந்த சைடு பக்கம் இவனுங்க இங்க நானும் ரஜினி ரசிகன் இவ்வளவு நாளா உட்காந்து ஃபாலோவர்ஸ் ஏத்துற வரைக்கும் அந்த ஃபாலோ இப்படிதாங்க குடியுரிமை பண்ணான். அவன் வந்து ஆரம்பத்துல எல்லா ட்ராக்கரும் ஒரு தப்பானவங்க, எல்லாரும் காசு வாங்கிட்டு பேசுறானு அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஒண்ணு உருவாக்கி இவன் மட்டும்தான் யோகியம் மாதிரி காட்டி ஒரு கட்டத்துல ஃபாலோவர்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் 19K 10,000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்த ஃபேன் பேஸை அட்ராக்ட் பண்ணா நமக்கு ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்றத அந்த பக்கம் தாவணும். இதுதான் அங்கதான் அவனை பிடிச்சேன். அப்ப நீயும் அதே ஃபாலோ பண்றனா, அப்ப நீ என்ன வெங்காயத்துக்கு இவ்வளவு நாள் நீ ரஜினி ரசிகன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த? இல்ல கபில், அதான் நான் இவரோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா, இந்த மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா நம்மளுக்கு பாப்புலாரிட்டி கெயின் பண்ண முடியும், இன்ஸ்டன்ட் ஃபேம் கிடைக்குதுன்றதுனால யார் அப்ப பாப்புலர் ஆகணும் அவங்க பேரை வச்சு உள்ள வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி ஓரளவுக்கு நடிச்சுட்டு அப்புறம் மாறிக்கிறாங்க, ஒரிஜினல் பேஸ் அப்புறம் காட்டுறாங்க, அவ்வளவுதான் விஷயம். அது வரைக்கும் நான் அப்ப அவன் நடிக்கிறானா இல்லையன்றது எப்படி பாலாஜி கண்டுபிடிப்ப? அவன் போற விஷயத்தை பத்தி ட்வீட் பண்ணுவான், அவ்வளவுதான் பாலாஜி. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சேன், நீ லேட்டா கண்டுபிடிச்ச பாலாஜி. இல்ல இப்ப ராணா சொன்னீங்களா, இப்ப இதே படத்துக்கு வந்துட்டு இல்ல இது எவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் சப்ஜெக்ட், அந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்ட்டுக்கு இப்ப எவ்வளவு பேர் நடிக்கிறானுங்க உட்காந்து, இந்த 2 பேர் இருக்கிறானுங்களே அவனுங்க 2 பேரு இந்த இந்த மாதிரி சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் நடிக்கும் போது அந்த படத்துக்கு கான்ட்ரவர்சி வரணும்னே சில சப்ஜெக்ட உள்ள கொண்டு வந்து கான்ட்ரவர்சி பண்றானுங்க. அதெல்லாம் இவனுக்கு கண்ணுங்களுக்கு தெரியாது. இவ்வளவு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட இவ்வளவு நீட்டா ஹேண்டில் பண்ணி எந்த கான்ட்ரவர்சியுமே இல்லாம வெளியில் தப்பிச்சு வருது இந்த படம். அத அப்ரிஷியேட் பண்ண மாட்டானுங்க, அந்த பிளஸை அவனும் பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. லால்சலாம் பத்தி சொல்றியா? கிங்ஸ்லி அவனுக்கு மூளையே இல்ல கிங்ஸ்லி. நீ ஒண்ணு அவன் ஏதாவது மயிர் மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் தான் சொல்றேன், அவனுக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை பாருங்களேன். கிங்ஸ்லி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா தலைவர் படம் பண்றது ஃபேன் ஃபைட் பண்றதுக்கு மனுஷன் நினைச்சிட்டு இருக்காங்க, புரியுதா? நீ ஒரு 500 க்ரோஸ் நான் ஒரு 600 க்ரோஸ் படம் பண்ணா நான் 2 அடிச்சுக்கலாம், அதுக்குதான் படம் பாக்குறது. அவங்க போயிட்டு அவனுக்கு தலைவர் குடிச்சுலாம் படம் பார்க்க போல. எனக்கு என்னன்னா ஊர் உள்ள போயிட்டு நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் ஃபேன்ஸுக்கு. நம்ம குரூப்லயே இப்படி ஒரு தாறுதலா இருக்கு, என்ன பண்றது? எப்பவுமே இது இப்படித்தானே. நான் தான் சொல்றேனே, எனக்கு விஜய் ஃபேன்ஸ் பேசுறதோ இல்ல கமல் ஃபேன்ஸ் பேசுறதோ எல்லாம் எனக்கு எதுவுமே என்ன அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. ஏன்னா அவனுக்கு அப்படிதான் பேசுவானுங்க. எனக்கு நான் ரஜினி ஃபேனுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசும்போதே எனக்கு ரொம்ப அப்படியே சுருன்னு ஏறுவானுங்க. இதுக்கும் மேல அதுதான் ஹர்ட் பண்ணும், அதுதான் கோவம் வர வைக்கும், எல்லாம் பண்ணும். டெமோக்ரஸின்ற பேர்ல கொலை பண்ணா கூட குத்தம் தான். அதனால புரிஞ்சுக்க, ஒரு படத்தை டெமோக்ரஸின்ற பேர்ல நானும் கருத்து சொல்றேன்ற பேர்ல 130 ரூபா நீ காசு கொடுத்து பார்த்துட்டேன்றது நீ வந்து ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றது தப்பு கிடையாது தம்பி. ஆனா நீ ஊரை கூட்டி வச்சு யூடியூப் சேனல்ல உட்காந்து வச்சு சொல்ற பத்தியா, ஒரு படத்தை கொல்ற பத்தியா, அதுவும் தப்பு தான். இவனுக்கும் அந்த என்ன செல்வா என்ன ஒருத்த இது லிங்கா படத்தை டெமாலிஷ் பண்ணானே, அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒண்ணுதான். சிங்காரவேலன் நாய். எனக்கும் இங்க பல ரஜினி ரசிகர்கள் வயசுல மூத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்டு. எனக்கு அவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுலாம் இருக்கு, ஆமா ரைட்டு. ஆனா பொது வெளியில எடுத்து வச்சு அவங்க குடும்பத்தை போட்டு இழுத்து அளவுலாம் பேசுற அளவுக்கு அவங்களும் நடந்துகிட்டதில்ல, நானும் நடந்துகிட்டது கிடையாது.
ஆயிரம் சண்டை போடலாம். ஆனா அவங்க குடும்பத்தை எடுத்து போட்டு இழுத்து வச்சு பேசுற அளவுக்குலாம் நீ பேசுறான்னா நீ தலைவர் குடும்பத்தையும் தொடுவ, என்னன்னு கேட்க வரக்கூடிய ரஜினி ரசிகன் குடும்பத்தையும் பிடிச்சி கேள்வி கேட்ப, உன்னை வேடிக்கை பார்த்துட்டு வேலை மாரி பார்த்துட்டு இருமா. அப்படிலாம் இருக்க முடியாது. அவ்வளவு நல்லவன்லாம் நான் கிடையாது. சென்னையில எந்த ஏரியான்றதை அவன் போட்டோம், முடிஞ்சா போட்டோ எடுத்து வைக்கட்டும், அப்புறம் ஆம்பளன்னு இருப்பி. இந்த மாதிரி ஐடிகளை ஃபாலோ பண்றீங்க பாத்தீங்களா, தயவு செஞ்சு ஒண்ணு அந்த மாதிரி ஐடிகளை அன்ஃபாலோ பண்ணுங்க, இல்ல என்ன அன்ஃபாலோ பண்ணி தொலைங்க, என்ன பிளாக் பண்ணிருங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த மாதிரி ட்வீட்லாம் ஏன் டீல வராது. ரெண்டாவது அனந்து சார், உங்க தப்பு. நாய்கிட்ட எல்லாம் போயிட்டு உட்காந்துக்கிட்டு சேத்துல இருக்கிற நாய்கிட்ட போயிட்டு வரவே மாட்டேன் கபிலா. நான் அந்த ஐடியில வருவேன், இன்னொரு ஐடியில வருவேன். இவன் ஃபாலோல இருக்கிறதே எனக்கு தெரியாது ஆக்சுவலி. பாத்தீங்கன்னா திடீர்னு என் கண்ணில் படிச்சிருந்தேன். யாரை ஃபாலோ பண்றோம் யாரு ஃபாலோ பண்ண மாட்டோன்ற கூட நீங்க கவனிக்கலன்னா என்னங்க என்ன 50,000 ஃபாலோவர்ஸாங்க வச்சிருக்கீங்க, இல்ல 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, மிஞ்ச போனா ஒரு 4,000 5,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸ்ல யாரை நம்ம ஃபாலோ பண்றோம், யார் நம்ம ட்வீட்லாம் நமக்கு டீல வருதுன்றத பாருங்க. ட்விட்டர்ல வந்து நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கெல்லாம் இது தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நேத்து போட்ட ட்வீட்டுக்கு தான் இன்னைக்கு ஐஸ்வர்யா மேடம் வந்து ஆடியோ லஞ்ச்ல பேசினாங்க. அவங்க ஹர்ட் ஆனாங்க. நம்மளே நம்ம தலைவர் பொண்ணதை கீழே இறக்கி வச்சு பேசணும்னா அப்புறம் கடவுள்கிட்ட காட்டக்கூடாது. என் ஊருக்கு இப்ப தலைவர் வர்றாரு, இப்ப என் ஊருக்கு வந்து தலைவர் பொண்ணு வராங்க, இப்ப சாமி கும்பிட வராங்கன்னா போய் என்னென்ன ஏது சரி எது வந்து சேஃப்டியா போகணும் நினைப்பீங்களா மாட்டீங்களா? இல்ல நான் கேக்குறேன், வேணாம் என் வாயில வந்துட சொல்லக்கூடாது, வேணாம் சொல்லக்கூடாது. தலைவர் வேணாம் வேணாம் இருக்கு, என் வாயில இந்த வார்த்தை வரக்கூடாது, வேணாம். இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு கிடந்தேன். ஒருத்தரும் காலம் வாங்குற மாதிரி தெரியல. நாளைக்கு வேட்டைன்னு ரிலீஸ் ஆகும்போது மட்டும் பாருங்க, தட்டியை தூக்கிட்டு வருவானுங்க. இல்ல அனந்து சார், நீங்க எதுக்கு அங்க போய் இவ்வளவு நேரம் அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கீங்க? இவருக்கு என்ன வேலை? அவரு போயிட்டு அங்க போயிட்டு உட்காந்து டீசெண்டா எல்லாம் நமக்கு டீசெண்டா பேசுவானுங்க. நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, அவர் எப்படி முடிச்சிருக்காரு? ரொம்ப எத்தனை தடவை நான் சொல்லிருக்கிறேன், எத்தனை தடவை நான் சொல்றேன், கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இல்ல நீங்க 2 ரிப்ளை போட்டுட்டு வந்திருக்கணும் என்ன கேட்டீங்கன்னா, அதோட நீங்க விட்டுருக்கணும். அத நீங்க போட்டு அவர்கிட்ட பேசி 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 கடைசியில எப்படி முடிச்சிருக்காரு பாருங்க. தப்பு. அது நம்ம வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க அனந்து சார். இப்போ எனிவே நான் என்ன சொல்றேன்னா, இது இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து எனக்கு சத்தியமா தெரியல, அதனாலதாங்க இதெல்லாம் இதுல வராம இருக்கிறது. நல்லதா போச்சு பாருங்க. அப்புறம் நான் பார்த்த உண்மையாலுமே சொல்றேன், லால் சலாம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நான் பார்த்த ரிவ்யூஸை பார்த்து நானே மறந்துட்டேன். நான் நினைச்சேன் என்னடா இது, என்ன நான் ட்விட்டர்ல தான் இருக்கேனா அப்படின்னு ஒரு நிமிஷம். ஏன்னா ஒன் கிவன் சான்ஸ் அவங்க வந்து தலைவரை தப்பா பேசதான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா ரேண்டமா இருக்கிறவங்க எல்லாம் நல்லதா பேசிட்டு இருந்தாங்க. லால் சலாம் பத்தி நல்லது மட்டும்தான் நான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டே. நான் சொல்றேனே அப்படியே வரணும். மகேஷ் பாபு மாரி உட்காந்துக்கிட்டு, இல்ல இப்ப மகேஷ் பாபு தான் அடுத்தது. மகேஷ் பாபு மாரி உட்காந்துக்கிட்டு சாரிய புடவைய சவுப்பு கலர் சாரியை போட்டுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு டிக்கு டிக்கு டிக்கிட்டு இடுப்பு பிடிச்சி ஆடிட்டு இருந்தா அந்த படம் அந்த மாச படம் அப்படின்னு சொல்லி ஃபயர் விடணும். அந்த மாதிரிலாம் இங்க தலைவர் பண்ணுமா? தலைவர் பண்ணுமா? என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த ஹீரோ மாதிரி பண்ணணும். கேஜி படம் வந்தா கேஜி ஹீரோ மாதிரி படம் பண்ணணும். இந்த இன்னொரு படம் என்ன பேர் என்ன, காந்தாரா வந்துன்னா காந்தாரா மாதிரி படம் பண்ணணும். ஒரு தெலுங்கு புஷ்பா படம் வந்துச்சுன்னா புஷ்பா மாதிரி ஒரு படம் பண்ணணும். என்ன இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. அவரு பண்ணதான் மத்தவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. உண்மை இல்ல, இவங்க மத்த ஹீரோஸ் எல்லாம் பார்த்து ஒரு கில்ட்டி ப்ளஷர் வச்சுட்டு தலைவர் எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படம் பண்ண இந்த அமெரிக்கன்ஸ் வந்து ஸ்டூபிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு படையப்பாக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. போய் அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க பாருங்க. நோட் பண்ணீங்க, சத்தியமா சொல்றேன். வேணா ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான் அப்படியேதான் இருக்கும். ஐடி போனா மட்டும்தான் ஸ்பேஸ் போவோம், ரெக்கார்டிங் போவோம். நல்லா புரிஞ்சுங்க. வேட்டையின் படத்துக்கும் ஒன் சவுண்டின் படத்துக்கும் இதே வாய் என்னென்ன பேசுதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. என்ன பேசுன்னு மட்டும் நீங்க பாருங்க. ஏன்னா அது ரெண்டும் தலைவர் ஃபுல் பிளெஜ்ஜா இறங்கி பண்றது. இதுல எக்ஸ்டெண்ட் கேமியோ ரோல், ஒரு கேமியோ கெஸ்ட் அப்பியரன்ஸ், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு இவனுக்கு என்ன வேலையை பார்ப்பானு மட்டும் பாருங்க. ஊரு கொண்டாடுதான் ரைட்டு, நம்மளும் கொண்டாடுவோம். ஊரு கொண்டாடலையா ரைட்டு, நம்ம கீழே இறக்கி பேசுறோம். அப்பதான் நம்மள ஏத்துப்பான். ஓய் பரவாயில்லடா, ரஜினி ரசிகனே இது மாதிரி பேசலாம் பாரு, அவனை ஃபாலோ பண்ற. இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம். அது சரி விடு. உன்னால ஒரு 4 விஷயத்த நல்ல விஷயங்களை உன்னால சொல்லி காசு சம்பாதிச்சா கூட பரவாயில்ல. ஆனா கெட்ட விஷயத்த சொல்லி நீ 4 காசு சம்பாதிச்சினா அந்த காசு செமிக்குமா?
மானிட்டைசேஷன். இதெல்லாம் பண்ண தெரியாமையா நான் உட்காந்துருக்கிறேன்? இல்ல இங்க இருக்கிற நிறைய ரஜினி ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. கம்பளி சித்தர் நினைச்சா அவர் நினைச்சா எப்பயோ ப்ளூட்டி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நான் இங்க வந்து ஒரு தரப்புக்கு நான் வந்து பேசுற மாதிரி நான் பேசல. யாரு பக்கம் உண்மை இருக்கு, எது நியாயமா இருக்கு, அதான் நான் பேசிருக்கேன். இப்ப யாரு என்ன கேட்டவங்கள எவன் வந்து கேட்டது உங்களை? இல்ல சொல்றேன். இப்ப அனந்த் சார் இது சரி இல்ல, இது நீங்க பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லி எவன் வந்து பேசுறீங்க? அதுக்கு சொல்லல. எக்ஸாக்ட்லி நான் அதான் சொல்றேன். இப்ப யார் தப்பு பண்ணியிருந்தாலும் நான் அதை கேட்டிருப்பேன்னு சொல்லதான் வந்தேன் நானு. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது வந்து யாரா இருந்தாலும் சரி, அது நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐ எம் ஜஸ்ட் ரெஜிஸ்டரிங் தட். மத்தபடி வேற ஒன்றும் இல்ல. நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். 2 பாயிண்டோட நிறுத்திருக்கலாம். இவன் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் சரி. அனந்த் சார் நீங்க அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தா கூட நான் வந்து சொல்லியிருப்பேன் அது ரொம்ப தப்புன்னு. சரிங்களா? பிகாஸ் தட் இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும் அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, அனந்த் சார் வந்து ரஜினி ஃபேன் தெரியாதா சின்சானுக்கு? தெரியும் போல இருக்கு. அப்ப எதுக்கு நானே பேசிருக்கேன் சின்சானோட. ஆக்சுவலி பரவாயில்ல, கபிலன் ஹர்ட் ஆனவன் பரவாயில்ல. ஆக்சுவலி என்னன்னா அவனுக்கு பிடிக்காது நான் கபிலன் பேஸ்ல வந்து உட்கார்றது. ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? அதான் மேட்டர். வேற ஒண்ணும் என்ன மெசேஜ் பண்ணானா, நான் பிச்சை எடுக்கிறேன்னா மைக்ல அது ஸ்பேஸ்ல பேசுறதுக்கு மைக் வாங்குறதுக்கு பிச்சை எடுக்கிறேன். ஆக்சுவலா மேட்டர் அதுதான். அப்ப கபிலன் மேல இருக்கிற வன்மத்தை எங்க கொட்டுறது? இது ரொம்ப ஒரு கேவலமான 5ஆம் கிளாஸ் ஆட்டிடியூட். இது அவ்வளவு அறிவு இல்லையாங்க. யாரு ஸ்பேஸ்ல போய் யாரு பேசணும், நான் அவங்க கூட சேர மாட்டேன் அப்ப நீயும் சேரக்கூடாது. என்ன ஆட்டிடியூட் இது? எனக்கு சத்தியமா புரியல. அவரு கபிலன் சொல்றது கருத்து கபிலனோடது, ஆஷிஷ் சொல்ற கருத்து ஆஷிஷோடது, அனந்து சொல்ற கருத்து அனந்தோடது. அவ்வளவுதான். ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு ஸ்பேஸ்லயே வந்து வேற வேற கருத்து இருக்கலாம். யார் வேணா எப்படி வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போய் பேசலாம். இதுதான் என்னோட பிரின்சிபல். அப்படி யோசிச்சுட்டு போங்களேன். என்ன இது? என்ன மாதிரி இது? என்கிட்டயே சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க ஒருத்தங்க. அப்படியே தலை சுத்தி வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டே இருந்தேன் நானு. என்கிட்ட சொல்லவே முடியாது. No one dares tell me where I should go, what I should do. அவ்வளவுதான். as simple as that. இல்ல கிங்ஸ்லி, சரணம் மேடம், இல்ல ராணா மேடம், இது வரைக்கும் இல்ல அனந்த சார் யார் வேணாலும் மைக் கேட்டு மேல வாங்க. நான் இது வரைக்கும் நீங்களே கேட்டுங்க, மணியை கூட ஓப்பனா கூப்பிட்டுச்சு கேளுங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டே போயிட்டு இல்ல நீ இவனை ஃபாலோ பண்ணு, நீ இவனை ஃபாலோ பண்ணாத, நீ இந்த மாதிரி ஐடியெல்லாம் இது பண்ணாத அப்படின்றத 6 மாசத்துக்கு முன்பு நல்லா கவனிச்சிங்க. 6 மாசத்துக்கு முன்பு நீ இவங்க ஸ்பேஸுக்கு போகாத அப்படின்னு யார்கிட்ட நான் சொல்லிடுறேன் கேளுங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ கபிலன் வந்து இத்தனை ஒப்பீனியன்ஸ் இருக்கிற இந்த கபிலன் இவ்வளவு சண்டை போடுறாரு என்ன சொல்ற இந்த கபிலன் வந்து என்கிட்ட வந்து ஒரு தடவை வந்து ஏன் எங்க போறீங்க, இங்கெல்லாம் போகாதீங்க, இவனை ஃபாலோ பண்ணாதீங்க, இவன் ஸ்பேஸ்ல பேசுறதுனா வந்து ஏன் ஸ்பேஸ்ல பேசாதீங்க, ஏன் குரூப்ல இருக்காதீங்க, இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமான வேலை இது வரைக்கும் பண்ணது கிடையாது கபிலன். சரிங்களா? அப்படியே கபிலன் பண்ணியிருந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அதே மாதிரி வேற யாரு பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். அவ்வளவுதான். என்னோட இஷ்டம். நான் பார்ப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஹவு கபிலன் இஸ் டாக்கிங் டு மீ இஸ் இம்பார்ட்டன்ட் டு மீ. உங்ககிட்ட எப்படி பேசினாரு அப்படிங்கிறது அது உங்களோட இது. நீங்க எப்படி பேசிக்கிட்டீங்க, நீங்க உங்களுக்குள்ள என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. as far as he is good to me, I am good to him. அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், என்கிட்ட நேரடியா காது கூட வந்து நிறைய சீனியர் தலை ஃபேன்ஸ் கூட வந்து சொல்லிருக்காங்க, கபிலா இப்படி சொல்றாங்க. சரிங்க, அது உங்க விருப்பங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உங்க விருப்பம். ஆனா என்ன குறை சொல்றவன், அதனாலதான் நான் பயோலே வச்சிருந்தேன். என்ன குறை சொல்றவன் முதல்ல அவன் உத்தமனா இருக்கணும், அவன் யோகியனா இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன குறை சொல்றேன். நான் உத்தமம் இல்லைன்னா, ஆனா என்ன குறை சொல்றேன் உத்தமம் ஒரு கேள்வி கேட்பேன். என் மேல இருக்கிற காண்டுல நீ போய் அனந்த் சார் மேல உட்காந்துக்கிட்டு நீ ஏறுற அப்படின்னா, நாளைக்கு இதே மாதிரிதான் மணி மேல ஒருத்தவங்க ஏறிச்சு. மணி என்ன பண்ணாப்புல, நான் இங்க தலைவருக்கு தாண்டா ஃபேன், இங்க கபிலனுக்கு வேணும் கிடையாது. அது மேல புரிஞ்சுக்க. உனக்கு என் மேல கபில எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான் மணி சொன்னாப்புல. அவ்வளவுதான், சிம்பிள் as that. அவ்வளவுதான். நமக்கு எங்க மரியாதை கிடைக்குதோ அங்கதான் போயிட்டு மணி என்ன மணிக்கு எனக்கு என்னன்னா உட்காந்து என்ன சின்ன வயசுல இருந்து பழக்கமா கிடையாது. இங்க ட்விட்டர்ல பழக்கம். இங்க நானும் ஒரு ரஜினி ரசிகன், மணியும் ஒரு ரஜினி ரசிகன். இப்படி உட்காந்து ஸ்பேஸ்ல பேசுறோம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதனால ஜாலியா பேசிக்கிறேன், கலாச்சி நான் மணியை கலைப்பேன், மணி என்ன கலைப்பாப்புல ஜாலியா பேசுவோம், அவ்வளவுதான்.
அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதே அந்த மாதிரி ஒரு கிங்ஸ்லி அதெல்லாம் அதே ஒரு மாதிரி தான் பாலாஜி. மெச்சூரிட்டிங்க. இதெல்லாம் வந்து ஒரு சொல்லி இப்ப ஸ்பேஸ்ல நான் கூட சொல்றேனே ஒரு இப்ப ஸ்பேஸ்ல நான் கூட நான் யாரையாவது ரொம்ப டென்ஷனா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்ப நடுவுல குறுக்க பேச வருவாங்க. நான் டக்குன்னு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சுல ஏதோ ஒன்று சொல்லிடுவேன்னா அவங்களுக்கு ஏதாவது எனக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு யோசனை வரும். ஒருவேளை இங்க ஹர்ட் ஆயிட்டாங்களோ, ஒருவேளை இவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி நான் எத்தனை ஐடி டிஎம்ல போயிட்டு கோச்சிக்கிட்டீங்களா, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா, பாலாஜிட்டு முத கூட நான் கேட்டிருக்கிறேன். இல்ல எனக்கு அந்த அந்த ஸ்பான்டினியன்ஸ்ல பேசும்போது நான் டக்குன்னு வந்து என்ன சொல்றேன் அப்படின்றது நான் சில டைம்ல எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த விஷயங்களை பேச ஆரம்பிப்பேன். சில பேருக்கு ஹர்ட் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வேளை இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சோ, ஆமா இல்ல நம்ம ஏதோ தப்பா வார்த்தையை விட்டோமோ, எனக்கே சந்தேகம் வரும். போவேன் டிஎம்ல கேட்பேன், ஏதோ கோச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். அவன் உண்மையை சொல்றான் அங்கேயே சொல்லிடலாம், பிரச்சனை கிடையாது. இல்ல கேட்கலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, எனக்கு புரியும். சில பேர் புரிஞ்சுட்டேன், ரைட், நீ டென்ஷன்ல சில நேரத்துல இப்படி சொல்லுவேன் ஆனா தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், அப்படி உண்மையில இல்ல கபிலன் இந்த மாதிரி நீ சொல்லிருக்க வேண்டாமே, ஐயோ தப்பா எடுத்துக்காம மன்னிச்சிங்க, ஓப்பனா சொல்லுவேன். ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கிறேனே, அந்த ஐடி கிட்ட ஓப்பனா கூப்பிட்டு வச்சு நான் வந்து சாரியும் சொல்லியிருக்கிறேன், இல்ல தப்பா நமக்கு எங்க வேல்யூ கிடைக்கும். மரியாதை விடுங்க, மரியாதை ரெண்டாவது தான். இல்ல நான் தப்பு பண்ணாலும் நான் அட்லீஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட நேரடியா போய் நான் மன்னிப்பு கேட்க தயார். ஆனா நான் தப்பு பண்ணாத போது எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி என் தலை வணங்காது. ஏன்னா நான் ரஜினி சிங் ஹெட்டா கிடையாது. நான் ஸ்பேஸ் போறேன், கபிலன் ஸ்பேஸ் போனா 4 விஷயங்களை பேசலாம், ரைட்டு, நல்லா ஜாலியா போவோம். இல்ல நல்ல ஒரு வாக்குவாதமா கீழே ஃபேன் ஃபைட் நடக்கும், நமக்கு நேரம் டைம் பாஸ் ஆகும். எப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக வராங்க போறாங்க, இங்க நீங்க வாங்க, நீங்க வரக்கூடாது, நீங்க போங்க அப்படின்னு நான் யாரையும் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஆனா என்ன ஒதுக்கி வச்சவங்களா இருக்கிறாங்க, என்ன ஒதுக்கி வச்சவங்களா இருக்கிறாங்க. என்ன ஒதுக்கி வச்சா நான் ஒதுக்கி வைக்க மாட்டேன். ஆனா தலைவரை ஒதுக்கி வச்சா நான் கண்டிப்பா கேள்வி கேட்பேன். அது எவனா இருந்தாலும் கேள்வி கேட்பேன். அது என்னோட வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, என்னோட வயசுல கம்மியா இருந்தாலும் சரி, நான் கேட்பேன், நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு, இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளவு ப்ளூடிக் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா என்ன, அங்கீகாரம் கொடுத்துருக்கணுமா என்ன, அப்படிலாம் கிடையாது. நான் கேட்பேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கபிலன் கேட்கிற விதம் வேற, நான் கேட்கிற விதம் வேற. ஆனா 2 பேரும் ஒண்ணுதான் கேட்கிறோம், அவ்வளவுதான். ஒரே விஷயம் தான் நானுமே கேட்கிறேன். அவர் சொல்ற கருத்துக்கள்லாம் மோஸ்ட்லி ஐ அக்ரி, மோஸ்ட் ஆஃப் தம், எல்லாம் இல்ல, நானே சொல்றேன். எல்லா கருத்தும் கபிலன் சொல்ற எல்லா கருத்துக்கும் நான் வந்து ஐ டோன்ட் அக்ரி. மோஸ்ட் ஆஃப் தெம் நான் வந்து எஸ்பெஷலி தலைவர் விஷயங்கள்ல, இப்போ அவரு பொண்ணு பத்தி பேசினாரு, தலைவர் பொண்ணை பத்தி பேசினாரு, அதெல்லாம் நானுமே அக்ரி பண்றேன். அது ஒரு நேச்சுரலான ஒரு ரஜினி ஃபேனுக்கு வர்ற ஒரு கோவம் தான். ஏன்னா தலைவர் அவ்வளோ பேசியிருக்காரு. இட்ஸ் நாட் லைக் அவர் வந்து அலூஃபா வந்து 2 வார்த்தை பேசிட்டு போற மாதிரி கிடையாது. அவ்வளோ வந்து அவர் சிக்னிஃபிகண்டா சிக்னிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு அவரோட பொண்ணு எவ்வளோ, ஹவு மச் ஷி மீன்ஸ் டு ஹிம், அண்ட் எதுக்காக இந்த கதைக்குள்ள வந்தாரு, எதுக்காக இதை சூஸ் பண்ணாரு, எல்லாத்தையும் பேசியிருக்காரு ஆடியோ லான்ச்ல. அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து டேக் பண்ணி பேசுறீங்கன்னா அப்போ அதோட அர்த்தம் என்ன? அது அப்போ இஸ் நாட், யூ ஆர் நாட் டேக்கன் ஹிம் சீரியஸ்லி அப்படிங்கறதான அர்த்தம். பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் ஆகலையாமா ராணா, அதான் அவங்களுக்கு பிரச்சனை. என்ன அதுதான் இவ்வளோ வந்து மழுமட்டியா இல்ல பாக்ஸ் ஆபீஸ். இப்ப நான் ஒரு விஷயம் கேட்கறேன், என்ன நாளைக்கு வேட்டையன் வராதா, இல்ல தலைவர் 171 இருந்து டிராப் ஆயிடுவாரா, இல்ல ரஜினிகாந்தோ உங்களோட பழைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் ஆகலைங்க அதனால இதை நாங்க வந்து விக்ராந்த் வச்சு பண்ணிக்கிறோம் தலைவர் 171 அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஆனா புரியுதா, தலைவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுன குரூப். இல்ல எனக்கு புரியல, அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய லெகசி. அவர் எனக்கு சிரிப்பு தான் ப்ரோ வருது, எனக்கு சத்தியமா சொல்றேன். இவனுக்கு வந்து பாக்ஸ் ஆபீஸ் வரல அப்படிங்குவாங்க, அப்புறம் பாக்ஸ் ஆபீஸ் வரல அவார்டு வரலங்குவாங்க, அவார்டு வந்திருக்குன்னா பாக்ஸ் ஆபீஸ் வரல. நான் ஒண்ணு சொல்லட்டா உங்களுக்கு, அவங்க நெல்சனையும் செய்ய வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஓபனா சொல்றேன். ஆமாங்க, நான் ட்வீட்டே பார்த்தேங்க. எஸ் 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 ஐ அக்ரி. நான் ட்வீட்டே பார்த்தேங்க. என்கிட்ட டிஎம்ல வந்து ஓபனா கேட்டாங்க பாலாஜி. இல்ல தெரியும், நான் சொல்றேன் நெல்சனையும் செய்ய வெயிட் பண்ணாங்க. ஆனா ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருந்தனால இப்ப நெல்சனை விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே விஜய் ரசிகன் வந்து எந்த கேட்டானே, ஏய் பீஸ்ட் நீ கேவலம் பேசுனீங்க, இன்னைக்கு பீஸ்ட் படத்தோட டைரக்டர் தான் இன்னைக்கு அடுத்து ஜெயிலர் படம் எடுக்க போறாரு, பார்த்து பேசு அப்படின்னா, டேய் நீ உன் டைரக்டர், உன் படத்தோட டைரக்டர் கேவலமா இருக்குன்னு சொல்லி படம் நல்லலன்னு சொல்லி நீ வந்து நீ டேக் பண்ணி நீ நெல்சனையே போட்டு அடிச்சவனுங்க நீங்க. நான் அப்படி பேச மாட்டேன். நாளைக்கு படம் எப்படி வருது மட்டும் பாருங்க அப்படின்னு. சரி, திருப்பாச்சி படத்தை டைரக்ட் பண்ண வந்தாலும் சரி, தலைவரோட அசோசியேட் ஆயிட்டா அது தலைவர் படம், இட் இஸ் ரஜினி படம்.
ஆனா பாலச்சந்தர் மட்டும் உயிரோட இருந்திருக்கணும். இப்ப பாலச்சந்தர் வந்து இப்ப உயிரோட ஒருவேளை இருந்து தலைவரை வச்சு ரஜினி என் படத்துல வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கூட அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டு தலைவர் போய் பண்றாருன்னு வச்சீங்களேன், இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க நீங்க நினைக்கிறீங்க? அதான் முடிஞ்சது. என்ன பண்ணுவானுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, நான் பாலச்சந்திர டேக் பண்ணி கேபி சார் நீங்க வந்து பெரிய இமாலயம் எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் எங்க தலைவரை எங்கள்கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் தலைவரை கொடுத்ததே அவர் தான்டா இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில, நீ அவருக்கே போய் அட்வைஸ் பண்ணுவியா? இல்ல இல்ல இந்த கொஞ்ச நாளா ஒருத்தன் பேசிட்டு இருக்கான்ல, இந்த தோனி பேசுற சில என்எஸ், அவனை பார்த்தா அவன் நான் இதுக்கு முன்னாடி தலைவர் படம்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு வேற ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்கான். அவன் மூஞ்ச பாத்தியா இல்லையா? மூஞ்சில மீச இருக்கா? கிங்ஸ்லி அவன் மூஞ்சில மீச இருக்கா இல்லையா? நான் டிபியா கூட வச்சேன். நான் என்ன கேக்குறேன், அவன் மூஞ்சில மீச இருக்கா? அவன்லாம் நேத்து முளைச்ச காணாம். அவன் வந்து ரஜினி ரசிகன் எப்படி அட்ரஸ் பண்ணுவேன்? அவன் விஜய்க்கு முட்டு கொடுத்துதான் அதிகம். அவன் போட்டோலாம் விட்டுருக்கேன். இல்ல இப்போ என்னன்னா கிங்ஸ்லி இல்ல கிங்ஸ்லி இப்போ விஷயம் என்னன்னா டிபியா வச்சாரானா விஜய் ரசிகனே காரி கபில உங்களுக்கு புரியுதா என்னன்ட்டு? கபில உங்களுக்கு புரியுதா என்னன்ட்டு? இப்போ சோசியல் மீடியால சில கல் ஃபாலோவிங் எல்லாம் இருக்கு ஓகேங்களா, தோனிக்கு ரஜினி சாருக்கு அந்த மாதிரி டிபி வச்சுட்டு ஒரு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக பண்ற விஷயம் எல்லாமே அது. புரியவே மாட்டேங்குது. அவர் என்னத்த ப்ரூவ் பண்ண இதுக்கப்புறம் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த மனுஷன் இந்த வயசுல நடிக்கிறாரு, அத நீங்க தான் சொல்றீங்க அந்த மனுஷன் இந்த வயசுல நடிக்கிறாருன்னு. உனக்கு மறுபடியும் வந்துட்டு அந்த மனுஷன் உனக்கு பிடிச்ச மாதிரி நடிக்கல. இல்ல இவங்க தான் சொல்லுவாங்க ஒரு போஸ்டரே நாங்க 2 மணி நேரம் உட்காந்து பாப்போம் அப்படின்னு. அதே படம் நடிச்சா இவங்க வந்து நோக்க சொல்லுவானுங்க. சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் போதும்னுவானுங்க, ஆனா நோட்ட சொல்லுவானுங்க. இந்த எருமாடு பசுமாடு இதுல செவுத்து ஓரத்துல இருக்கிற போஸ்டர் கப்பி திங்க பாத்தீங்களா? ஆனா அந்த மாதிரி கப்பி எல்லாம் திம்பேன் அப்படிம்பான். எங்க போய் தின்றா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் கொடுத்தா நான் எதுக்கு பேப்பர் அப்படிலாம் ட்வீட் பண்ணாதான் ஒரு 100 லைக்ஸ் வரும், 50 ஆர்டி வரும். இல்ல முன்னாடி பாலாஜி சொன்னார்ல, அந்த தேவர் வெயிட்டிங் ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நெல்சனோட பண்ற படம் வந்து ஊத்திக்குங்கிற ஒரு பயங்கர ஹோப்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, நான் படம் பார்த்துட்டு வெளியே வரேன். நான் இது முன்னாடி ஒரே தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். படம் பார்த்துட்டு வெளியே வரேன், ரோஹிணியில 2 விஜய் ஃபேன்ஸ் வந்து சின்ன பசங்க தான். சின்ன பசங்கன்னா ஒரு 23 அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஏஜ். நான் சொல்றேன், அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் மெதுவா பக்கத்துல போய் இன்னும் மழை பெஞ்சிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்க விஜய் ஃபேன்ஸ் தான் ப்ரோ, நாங்க என்னமோ நினைச்சுதான் வந்தோம். ஓப்பனா ஒத்துக்கிறானுங்க, நாங்க என்னமோ நினைச்சுதான் வந்தோம், பட் கொளுத்திட்டாங்க படத்தை, பயங்கரமா இருக்கு. ரஜினி சார் எல்லாம் வந்து இப்படி வந்து பார்த்து அவர் வந்து கடைசியில அந்த தம் போடுறது என்ன ஸ்டைல் என்ன உட்காந்து பண்ண முடியாது. அதான் சொல்றேன், அந்த கேரக்டர் பண்ணா பஞ்சாயத்து ஆகும். அந்த கேரக்டர் அந்த ஸ்டோரியை டிமாண்ட் பண்ணாத விஷயம் அதெல்லாம். அவ்வளவுதான் மேட்ரு. கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அததான் நடிக்க முடியும். அவ்வளவுதான். யாரு இப்ப வந்து ஜெயிலர் அளவுக்கு எதிர்பார்த்துட்டு போக சொன்னா முதல்ல லால் சலாம்? இப்ப அதுதான் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்னா அது அந்த மாதிரி படம் கிடையாது. ஸ்டோரி கிடையாது, உங்களுக்கு புரியல. ஆனா ஸ்டோரி அவன் எதிர்பார்த்து போல பணம் வரணும்னு பாக்குறாங்க. இல்ல இது வந்து அவங்களுக்கு குறை சொல்ல வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அவங்க படத்தை பத்தி என்ன வேணுமோ சொல்லிக்கிட்டோம். அவங்க வந்து ஐஸ்வர்யா தலைவர் புரியுதா? நான் வந்து ஒரு ஐடியலைஸ் பண்ணிருக்கேன். இல்ல விஷயம் என்னன்னா அப்படி ஸ்லோகன் ஒரு படத்தை பத்தி என்ன வேணாலும் சொல்லிட்டோம். நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லன்னு சொல்லி சொன்னா அது கொழுப்பு தானே. இப்ப எனக்கு புரியுது கபிலன். நான் இப்போ நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சொல்ல மாட்டோம், ஆனா அது கருத்துரிமைங்கிற ஒரு இதுல வந்துரும். ஒரு படம் உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற அளவுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு உரிமை இருக்கு. நல்லா இல்லன்னு சொல்றது கூட நமக்கு உரிமை இல்ல. உன்னை எனக்கு பிடிக்கல அந்த கிளி கிளிக்கிறான், வேற ஒண்ணு இல்ல. அனந்த் சார் வாய வச்சுட்டு பேசல, வேற யாராவது இருந்தா இல்ல இந்த அனந்த் சார் போயிட்டு அந்த நாய்கிட்ட எல்லாம் போய் பேசாம இருந்தா நான் எப்பயாச்சும் பேச முடிச்சிருப்பேன். சும்மா தேவையில்லாம என்கிட்ட கொண்டு வந்து ஏங்க அந்த குரூப்ல போட்டு என்ன ட்ரிகர் பண்ணி விட்டு நீங்க அனந்த் பேசிட்டே இருந்தீங்கன்னா படம் வந்து கலெக்ஷன் போயிட்டு இருந்தா அடுத்தது சும்மா இருந்தா ஓ எங்கேயாச்சும் போய் எவன் உட்காந்து இதே மாதிரி தாங்க போன வாரம் ஒரு விஜய் ஃபேனு கிட்ட போயிட்டு ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணான். அவனுக்கு போய் ரிப்ளை பண்ணாதீங்க சார் நான் சொல்றேன். இவர் மாங்குன்னு போய் ரிப்ளை பண்றாரு. இல்ல ஏங்க அவன் அபியூஸ் பண்ணி பேசுறாங்க.
அவன் அபியூஸ் பண்ணி கெட்ட வார்த்தையில பேசுறான். நான் அப்படியே அந்த ட்வீட் எடுத்து இவருக்கே எடுத்து போட்டு அவன் எப்படி பேசிட்டு இருக்கிறான். இவர் உட்காந்துக்கிட்டு இவனும் இட்ஸ் நாட் ஃபார் யூ அப்படின்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இப்ப கூட அந்த விஜயராகவன்ற ஒரு ஐடி வந்துச்சு. இல்ல பாலாஜி தமிழ்ல பேசுறாப்புல, ராணா 4-5 வார்த்தை நடுவுல இங்கிலீஷ்ல எடுத்து விடும் போதே நான் சொல்றேன் என்னடா அது புரியுமா புரியாதான்றத நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். இவரு நடுவுல உட்காந்து பக்கம் பக்கமா இங்கிலீஷ் இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில அதான் அரவிந்த் சார் வந்து நச்சு போட்டாரு. நான் சொன்னா கேட்கல. அரவிந்த் சார் எடுத்து உள்ள பேசினார்ல, அரவிந்த் சார் பேசினதுக்கு அப்புறம் அப்படியே கப்பு சுப்புன்னு ஆயிடுச்சு. பரவாயில்ல காட்டு கத்துறேன் இருங்க சார்னு. அப்ப கேட்கல. அரவிந்த் சார் பேசினதுக்கு அப்புறம் தான் அவன் மைக்க ஆன் பண்ணவே இல்லையா. அதுக்கப்புறம் கபிலா நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்கும் போதுதான் பாலாஜி இருபாலாஜின்ட்டு அரவிந்த் சார் கேக்குறேன். இதுல